அறியாத மூர்க்கர்கள் அப்படின்னு சொன்னா அவர் வந்து ஐம்புலன்களை சொல்லுகிறார், கருவிகரணங்களை சொல்லுகிறார். இதெல்லாம் என்னை வந்து முக்தி நெறிக்கு அழைச்சிட்டு போகணும். என்ன, நான் இப்போ வந்து இந்த உலகத்துக்குள்ள வந்திருக்கேன். இந்த உலகத்தை நான் பார்க்கறதோ அல்ல அதில் உள்ள விஷயங்களை நான் உணர்ந்து கொள்வதோ அதுல இருந்து நான் விஷயங்களை எடுக்கணும்னாலோ எனக்கு உதவி செய்யறது யாராரு அப்படின்னு பார்த்தா இந்த பசங்க தான். இந்த கண் இருக்கானே, அவன் எனக்கு நல்லதை காட்டணும், காது நல்லதை கேட்க சொல்லணும், இந்த நான் வந்து நல்ல விஷயங்களை சாப்பிட சொல்லணும், இந்த இது மூக்கு நல்ல விஷயங்களை உணரச்ச இது முகர செய்யணும். அப்படி இல்லாம எல்லாம் கெட்டது பக்கமாவே அழிச்சிட்டு போய், அதுவும் எப்படியா மூர்க்கரோடு அப்படிங்கிறாரு. மூர்க்கத்தனமாடி தப்புடா, அந்த பக்கம் போகாதரா, வாடா போலாம், எவன் என்ன பண்ணிடுறான்னு பாத்துடலாம், அப்படி ஒரு மூர்க்கத்தனமா அழைச்சிட்டு போனாங்க. இந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கிறது முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு அப்படின்னு சொல்றது வந்து இந்த ஐம்புலன்களுடைய தான் சொல்லிட்டு, அது அப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற எனக்கு வந்து பக்தி நெறியை அறிவித்து, அது பக்தி வழியில போக போக என்ன ஆச்சுன்னா இவன் மூர்க்கத்தனமா இழுக்க முடியல. அவனுடைய வேகங்கள் குறைஞ்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறைவன் பால் போய் நான் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுகின்ற போது எனக்கே இந்த இதுல விருப்பமே வரல. அவன் கூப்பிடுறான், இந்த சீரியல் நல்ல சீரியல் ஒண்ணு ஓடிட்டா, உலக தொலைக்காட்சிகளில் முதலாகன்னு ஒரு இது ஒண்ணு போட்டிருக்கான், அதை போய் பார்க்கலாம்டான்னு அது தூக்கி போடுறான். இங்க ஒருத்தர் ஏதோ ஒரு முக்தி நெறின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாராம், வந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் நம்மள அவனுங்களை இது பண்ணி இழுத்துட்டு வந்துடும். அப்போ இதை உட்கார்ந்து கேட்கக்கூடிய ஒரு பக்குவ நிலையை நமக்கு கொடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த என்ன சொல்றது சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி, இதான் முக்தி நிலை. ரொம்ப சிம்பிளா சொல்றதுக்கு நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் உள்ளரை எல்லாம் போய் பார்ப்போம். நம்ம முக்தி நம்மளுடைய இதுல பாத்தீங்க என்னது திருமுறைகள்ல பாத்தீங்க அப்படின்னா முக்தி அப்படிங்கிற வார்த்தை இருக்காது. இக்கு போட்டு தீ இருக்காது. அது வந்து சமஸ்கிருதவாதிகள் போட்டு பழக்க விட்டாது. முக்தி பக்தி இதெல்லாம் நம்ம கிட்ட கிடையாது. அதுக்கு பதிலா நீங்க இதுல தேடினீங்கன்னா கூட என்னது Saivan.org தேடினீங்கன்னா கூட சக்தி கிடைக்கும், பக்தி கிடைக்கும், முக்தி கிடைக்கும். சக்தி பக்தி முக்தி அப்படின்னு இக்கு போட்டு வர்றது வராது. எப்போதுமே நம்ம இக்கு வச்சு பேசுற ஆளுங்க கிடையாது. எதா இருந்தாலும் நேரடியாவே பேசுற ஆளுங்க. இப்ப பாருங்களேன், முக்தி அப்படின்னால எளிதாக புரிகிறது உங்களுக்கு, அதனுடைய பொருள் புரியும். பேச்சு வழக்கிலே இருக்கிறது. காயாகி பிஞ்சி அப்புறம் காய், அது முத்தி பழமாகும். இப்போ முத்திருச்சுன்னா பக்குவம் ஆயிருச்சு, அப்புறமா அடுத்தது பழம் தான். அதனால அந்த பழுக்கிற ஸ்டேஜுக்கு போறதுக்கு பேரு முத்திடுறது அல்லது பக்குவம் அடைந்து விட்டது அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். அப்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நேரடியாகவே அதனுடைய பொருள் முத்தின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு போய் தனியா விளக்கம்லாம் கொடுக்க வேண்டியெல்லாம் அகராதி போட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி பத்தின்னா என்ன, தம்பி கொஞ்சம் வாயா, அவங்க கூட கொஞ்சம் பேசணும். எதை பத்தி பேசணும், எதை பற்றி பேச போறோம், எந்த விஷயத்தை பற்றி பேச போறோம், அது அந்த பற்றுதல் அல்லது பிடிக்கிறது, அது அந்த ஒரு இதை கொடுக்கும். நேரடியாவே அந்த பொருளை தரும். பத்தின்னா அதுதான். அப்போ இறைவனை பற்றி பிடிக்கக்கூடிய அந்த நிலைக்கு பேரு தான் பத்தின்னு பேரு. இதை பக்தி ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி சக்தி அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சத்து பொருள் என்ன, நம்ம பேச்சு வழக்கில் உள்ள வார்த்தை தான் இதெல்லாம். என்ன சொல்லுவாங்க, என்னடா இப்படி இருக்கிற, கொஞ்சம் நல்ல சத்துள்ள உணவா சாப்பிட்டு உடம்ப நல்லா திடமாக்கிக்கடா. அப்போ திடமாகவும் நிலையாகவும் இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு பேரு சத்து பொருள். இது நம்ம சைவ சித்தாந்தத்துல பேசுறாங்க. சத்து பொருள், சத்து அசத்து சதசத்து, இன்னைக்கு அதுதான் ஓடிட்டு இருந்துச்சு இது வகுப்பு. அப்போ அந்த சத்து, இந்த சத்தாக இருக்கக்கூடிய விஷயம் அல்லது சத்தை ஈவது சக்தி, அந்த சத்து என்கிற அந்த பலத்தை கொடுக்கக்கூடியது, அந்த ஒரு நிலைத்த தன்மையை தரக்கூடியது சக்தி அப்படின்னா ஈஸியா புரியும். இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு தமிழ் வார்த்தை. இதுதான் சக்தி பக்தி முக்தி.
அதனால முத்தினே நம்ம வச்சுக்குவோம். அப்படித்தான் எழுதியிருக்கிறாரு மாணிக்க வாசகரும். நீங்க உங்களுடைய திருவாசக புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, முத்தி நெறி அறியாதன்னு தான் இருக்கும். நானும் முத்தி நெறின்னு தான் போட்டிருக்கிறேன் என்னுடைய தலைப்பையும். ஆகவே முத்தி என்பது சரியான வார்த்தை. அதனுடைய சரியான பொருள் என்ன அப்படின்னா பக்குவம், பக்குவப்படுதல் என்பதுதான். பக்குவப்பட்டோம்னா முக்தி அடைஞ்சிடுறோம். அதான் அதனுடைய விஷயம். அப்ப யாரும் பக்குவப்படாம போறது இல்லையே. எல்லாரும் ஏதாவது ஒரு நாள்ல முத்தி தானே அடைஞ்சாகணும், பக்குவப்பட்டு தானே ஆகணும். அப்படி இல்லை. ஒரு சிலது என்ன பண்ணுதுன்னா பக்குவப்படுறதுக்கு முன்னாடியே வெம்பி போயிடுது. வெம்பி போய் அழுகி போய் வேஸ்டா போயிடுது. அதனாலதான் நம்ம இந்த முக்தியை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதர்வைஸ் இதுதான் எப்படி ஒரு பூ மொட்டு அரும்பாகி, அரும்பு பூவாகி, பூல இருந்து பிஞ்சு பிஞ்சில இருந்து காய் காய் முத்தி பழமாகிறது அப்படிங்கிறதுதான் தாவரத்தினுடைய இதை வச்சு காட்டுறாரு. ஏன் அப்படி சிவபெருமான் இதெல்லாம் இந்த உலகத்துல வச்சு காட்டுறாரு. அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அவர் எப்போது நேரடியாவே பேசவே மாட்டார். அதுதான் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க இவரு பரஞ்சோதி முனிவர் இதுல. அதுதான் தட்சிணாமூர்த்தி துதியாக நாம் பாடுகிறோம். கல்லாலின் குடையமர்ந்து 4 மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வெள்ளார்கள் 4வருக்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வான். அற்புதமான ஒரு பாடல். அதுல எதையுமே அவர் சொல்லவே மாட்டார், நேரடியாவே காமிச்சிருவார். இதாண்டா இருக்குல்ல, இது மாதிரிதான் உன்னுடைய வாழ்க்கை, இப்படிதான் ஆகணும் அப்படின்னுட்டு. அப்போ அந்த மாதிரி வச்சு பார்க்கின்ற போது இது பூவாகி காயாகி பிஞ்சாகி காயாகி முத்த வேண்டியது தானே, ஆட்டோமேட்டிக் தானே, இம்பாட்டுக்கு நடக்க வேண்டியது தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அதை சரியா புரிஞ்சுக்காம அந்த வாழ்க்கையோ இல்ல இதையோ இது பண்ணிக்கும் போது மறு சான்ஸ் கொடுக்குறாரு. இப்ப இந்த இதுல எல்லாம் என்ன சொல்றது, எலக்ட்ரானிக் கேம்ஸ்ல எல்லாம் திரும்ப திரும்ப அடிபட்டு அவனுடைய ஸ்கோர் எல்லாம் சக்தி எல்லாம் குறைஞ்சி போய் அவன் டெட் இறந்துட்டான் அப்படின்னு உடனே அவனுக்கு இன்னொரு லைஃப், நியூ லைஃப் கொடுப்பாங்க. அப்புறமா மறுபடியும் விளையாடலாம். அது மாதிரி இவர் நிறைய வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார் பெருமான். இது முக்தி அடைகிற வரைக்கும் நம்மள விட மாட்டார். ஏனென்றால் இந்த ஆன்மாக்களுக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். அதனால நான் அதான் எப்படி எடுக்கிறது, எந்த மாதிரி இதை கொண்டுட்டு போறதுன்றது எனக்கு தெரியாம கொஞ்சம் குழப்பிட்டு இருந்தேன். பட் இப்ப எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்றேன் நான். அதாவது இந்த உலகம், இந்த பிறவிகள், இத்தனை உயிர்கள், இவங்களை எல்லாத்தையும் என்னத்துக்கு கொண்டுட்டு போட்டு இந்த விளையாட்டு என்னத்துக்கு விளையாடிட்டு இருக்கணும், சாமி எதுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா அது கொஞ்சம் கிறுக்குத்தனமா தெரியும், அல்லது சைல்டிஷா தெரியும், ரொம்ப குழந்தைத்தனமா தெரியும் பாக்குறதுக்கு. கொஞ்சம் கூட அறிவே இல்லாம இருந்தாலும் இதை படைச்சுக்கிட்டு இதெல்லாம் ஏன் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணும். ஆனா நம்ம எப்போ சைவ சித்தாந்தத்தை சரியாகவும் முழுமையாகவும் அதனுடைய இந்த சரியான பொருளிலே உணர்கிறோமோ அப்போதான் பெருமானுடைய இந்த பெருங்கருணையும் பேரன்பும் இது ரெண்டுமே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி. அதுதான் எதுவுமே உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டேஜ். எந்த ஒரு உலகமும் இதுகளோ படைக்கப்படாம உயிர்கள் எதுவுமே வராம எல்லாமே இருந்த நேரத்துல என்னவா இருந்ததுன்னா, பதி என்கிற சிவம் இருந்தது, பசு என்கிற உயிர்கள் இருந்தது, பாசம் என்கிற தலை அவைகள் இருந்தது. இந்த ஜடப்பொருள்கள் பாசம், அதனால அதுக்கு எதுவுமே நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு சண்டை வந்துட்டு போகுதுன்னு விட்டுட்டு போகலாம். பதியாகிய சிவம் எல்லாவற்றையும் அறியக்கூடிய முற்றறிவு படைத்ததாக இருந்தது. அதனால அது ரொம்ப ஆனந்தமா இருந்தது. இந்த 2 கட்டானா இருந்த இடையில உள்ள ஆன்மா என்ன பண்ணதுன்னா, அதுக்கு கொஞ்சமா அறிவு இருக்கு, அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இந்த அறியாமை இருந்தது. அடுத்தது அது செய்யறதுக்கான சக்தியும் இல்லை. அப்ப சக்தியும் இல்லை, அதை செய்யறதுக்கான அறிவு ஞான தெளிவும் இல்லை. அது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு கிடந்ததை பார்த்த உடனே இதுகளெல்லாம் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணினோம்னா இதெல்லாம் நல்லா நம்மள மாதிரி வந்துருமே
அதை செய்யலாமே அப்படின்னு தன்னுடைய பரங்கருணையினால பெருமான் இறங்குறார். இதுல இவரை தொடங்கி வைக்கிறார் இல்லையா, இதுல அந்த அந்த அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அந்த முழுமையான பர்ஃபெக்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிற அந்த நிலையை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா, அந்த பக்குவ நிலையை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா கூப்பிட்டு தன்னுடைய திருவடிக்கு கீழே வச்சுக்குவார். அந்த ஆனந்தத்துல அவர் கூட அவருக்கு இணையாக அவருடைய ஆனந்தத்துக்குள்ளரே நம்ம இருந்து அதையே அனுபவித்து கொண்டிருக்கலாம். இதுக்கு பேரு தான் முக்தி நிலை, முக்தி நெறி, முக்தி நிலை. இந்த நிலையை அடைவதற்கான நெறி வழி என்ன அப்படிங்கிறது தான் நம்முடைய பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ ஒரு கிராமத்துல ஒரு கிணறு தோண்டினாங்க. இந்த முக்தி நெறிக்கு ஒரு சின்ன இது சொல்றாங்க. அது தோண்டும் போது ஒரு சிலை ஒண்ணு கிடைச்சிச்சு. அது அப்படி மண்ணுல இது பண்ணி இருந்ததுனால கவனடா பார்த்துடுங்கடான்னு சொல்லி அதை அப்படியே கையாலேயே தோண்டி எடுத்த உடனே அந்த மண்ணு நிறைய அடைஞ்சு கிடந்ததுனால அதனால என்ன சிலை இது, மண்ணு சிலை மாதிரி இருக்கு, நல்ல வெயிட்டா இருக்கு, ஒருவேளை ஏதாவது செங்கல்ல மாதிரி களிமண்ணுல செஞ்சு சூடு பண்ணி அப்புறம் எடுத்து வச்சிருப்பாங்க உள்ள இருக்கு, அதனால மேபி மண்ணு சிலைன்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தவங்க எல்லாருமே அது ஏதோ மண் சிலை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி, அப்புறம் அதை அப்படியே தண்ணி ஊற்றி மெதுவா அதை தேய்ச்சி இது பண்ண உடனே என்னாச்சு, நல்ல திக்கா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு, அதனால கல்லா இருக்கலாம், கற்சிலையாக இருக்கலாம், கவனமா பண்ணுங்கடா எதா இருந்தாலும், நீங்க ஏதாவது உடஞ்சி போயிடுச்சுன்னா இதாயிடும், நல்ல சிலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தண்ணியை ஊற்றி மறுபடியும் தேய்ச்சிக்கிட்டே இருக்காங்க. தேய்க்க என்ன ஆயிடுச்சு, அப்படி லைட்டா பலன்னு தெரிஞ்சிச்சு. பலன்னு தெரியுது, இது கருங்கல் மாதிரி தெரியல, இது ஏதோ உலோகமா இருக்கணும் அப்படின்னாங்க. சரி, இன்னும் கொஞ்சம் தண்ணியை போட்டு நல்லா தேய்ச்சிக்கிட்டே வர நல்ல ஒரு பிரைட்டா ஒரு கலர் தெரிய ஆரம்பிச்சிச்சு. மொத்தமும் சொத்த தங்கம்டா, இது உலோகத்திலேயே சுத்த தங்கம்டா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னும் போட்டு தேய்ச்சி இது பண்ணி பார்த்தா அது தங்கம் கூட இல்லை, வைரச்சிலை கிடைச்சது. அதை என்ன பண்ணாங்க, ஆரம்பத்துல என்னவா நினைச்சாங்க, முதல்ல அப்படி ஒரு வைரச்சிலை இதுக்கு கீழே இருக்குன்னு தெரியாம முடிந்தது. இது கேவல திசையில ஆன்மா இருந்த நிலை, அதாவது ஆணவ மலமரப்புல அது மூடி கிடக்குது, அது என்ன பண்றதுன்னே தெரியாம இது ஏதோ ஒரு நிலைக்கு வருகின்ற போது அது வெளிப்படுது. அதாவது இறைவனுடைய அருளால அது வெளியில கொண்டுட்டு வர்றாரு. அதுக்கு என்ன பண்றாரு, அனுபவம் பெற்று அந்த அனுபவத்தின் மூலமாக அது அறிவு விளக்கம் பெற்று ஏன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சு அது எல்லாம் பண்ணும்போது கூடவே இருந்து இவர் பண்ணுவாரு. இது அதனுடைய இஷ்டத்துக்கு அவர் விட மாட்டாரு, அதனுடைய விருப்பத்துக்கெல்லாம் ஓடி போய் எப்படி ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு சோறு விட்டுவாளோ, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு திருவாசகத்துல அதுதான், பால் நினைந்துட்டும் தாயிலும் சால பறிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி வெறுக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் தெரிந்த செல்வமே சாப்பிட்றா குழந்தைன்னா ஓடி போய் டபக்குன்னு உள்ளுக்குள்ள பூந்துடும். அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு விட்டுறதுங்கிறது அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா, ரொம்ப கஷ்டமான வேலை நிறைய பேருக்கு. ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஈஸியா அதை பக்குவமா வச்சுக்கிட்டு அப்படி லைட்டா மிரட்டிக்கிட்டு இது பண்ணி கொண்டுட்டு வந்துருவாங்க. ஒரு சிலருக்குலாம் பயங்கர கஷ்டம். சரி, ஓகே, அது வேற டாபிக், அது அப்படியே இருக்கும். நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, ஊட்டுற இந்த என்ன சொல்றது, பிறவியை கொடுத்ததோடு மட்டுமன்றி கூடவே இருந்து அந்த ஞானத்தை ஊட்டி பாக்குறாரு. இது வரமாட்டேங்குது, அந்த பக்கமே வரமாட்டேங்குது. அது இஷ்டத்துக்கு என்னென்னலாம் கண்ணுக்கு என்னென்னலாம் தெரியுதோ அந்த பக்கம்லாம் ஓடுது. அப்ப இந்த நிலை என்னன்னா, இது மண்ணு சிலையா கல்லு சிலையா அப்படின்னு இது பண்ணிட்டு இருந்த நிலை. அது கொஞ்சம் பக்குவத்துக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தோம், நமக்கெல்லாம் என்ன சொல்லி கொடுத்தாங்க நம்முடைய பெரியவங்க எல்லாம், தம்பியோட கண்ணு எங்க இருக்கு, இந்த இருக்கு, காது எங்க இருக்கு, இந்த இருக்கு, பாப்பாவோட மூக்கு எங்க இருக்கு, இந்த இருக்கு, வயிறு எங்க இருக்கு, நெக் எங்க இருக்கு, இப்ப எல்லாம் இங்கிலீஷ்ல தான் கேக்குறாங்க. வேர் இஸ் யுவர் ஐஸ், ஓகே, பாப்பாவோட இது என்ன, காது எங்க இருக்கு, இயர்ஸ் எங்க இருக்கு, நோஸ் எங்க இருக்கு அப்படின்னு ஒண்ணு இங்கிலீஷ்ல கேட்டு இது பண்ணி, அப்போ தம்பி எங்க இருக்கான், பாப்பா எங்க இருக்கா, இந்த இதுதான் பாப்பா, இதுதான் தம்பி அப்படின்னு சொல்லி இதுதான் நம்பன்னு முதல்ல சொல்லி கொடுக்குறாங்க.
அப்ப இதுதான் நம்ம அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம். இந்த உடம்ப பார்த்து இதுதான் நம்ம அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து அந்த அந்த சிலை வந்து கல்லு சிலை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு ஒப்பானதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்தது நிறைய படிக்கிறோம், அது பண்றோம், பண்ண உடனே அப்புறமா ஒரு ஃபீலிங் வருது, என்னடா அது மாதிரி சொல்றாங்களே, இப்போ இதை தாண்டி இருக்கக்கூடிய மனசு தான் நம்மளா, அது மனசுன்னு ஏதோ சொல்றாங்களா, அது என்னது, அப்ப இந்த மனசுதான் நம்மளா அப்படின்னு ஒரு இது வருது. அதை தாண்டி போகும்போது இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இதெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய ஆன்மாதான் நம்ம அப்படின்னு தெரிஞ்சு, அதுவும் வந்து தங்கம் கிடையாது, இது முழுக்க முழுக்க பெருமானுடைய அருளால நகரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. இந்த ஆன்மா என்கிற ஒரு அறிவு பொருளை, அதுக்கு எதுவுமே கிடையாது, என்ன சொல்றது, சுய புத்தி கிடையாது, தொல் புத்தி மட்டும் உண்டு, கேட்கலாம், அதுக்கும் அதுக்கு சுதந்திரம் உண்டு. அடுத்தது எதையும் செய்வதற்கான சக்திங்கிறது அதுகிட்ட சுத்தமா கிடையாது. இதை உணர்ந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டப்படும் சொல்லிட்டு அதுக்கே தெரியாம அதுக்கு ஒரு சக்தியை கொடுத்து, இவரு கொடுத்து சக்தியை கொடுத்து நீ செய்ட அப்படின்னுட்டு. ஒண்ணும் இல்ல, என் பையனுக்கு இப்ப நடந்ததை நான் சொல்றேன். நான் என் பையன் வந்து எல்லாம் படித்து முடிச்சுட்டு வந்துட்டு மறுபடியும் நான் வெளிநாடு போறேன், படிக்க போறேன். ஒரு கட்டத்துல நான் அவங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறேன். அது நான் ஏன் கேட்டேன், அவங்க கொஞ்சம் சிந்திக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் கேட்டது. பயப்படாத, நான் காசெல்லாம் தர்றேன், நான் இந்த கேள்வியை கேட்கிறேன், நீ திங்க் பண்ண, நான் ஏன்டா உனக்கு செய்யணும் அப்படின்னா. என்னடா இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்க அப்படின்னா, இல்ல நீ யாரு, எனக்கு உனக்கு என்னத்துக்கு நான் இதெல்லாம் செய்யணும், நீ இப்ப வெளிநாடு போகணுங்கிற, எனக்கு ஒரு சம் அமௌண்ட் தேவைப்படுது, ஒரு 5 லட்சம் கொடுங்க 10 லட்சம் கொடுங்கன்னு கேட்கிறேன், நான் எதுக்குதெல்லாம் உனக்கு செய்யணும் அப்படின்னு அவன் திருன்னு முடிச்சான். இது எதுக்காக நான் அதை சொல்றேன் அப்படின்னா, இந்த நிலை வந்து அவங்கள ஒரு கையறு நிலைக்கு கொண்டுட்டு போயிடும். நம்ம தான் அவங்கள பெற்று வளர்த்து ஆளாக்கி எல்லாமே பண்றோம். பண்ணுகின்ற போது அவங்களால நிக்கிற வரைக்கும் நம்ம வந்து சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கணும். அது தெரியாமலே நடந்துகிட்டு இருக்கு. நம்ம செய்யறோம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வும் அவங்களுக்கே இல்லாம அவங்கள வந்து டேக் இட் கிராண்டட். அம்மா அப்பான்னா அது ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி. நம்ம போய் எனக்கு இது வேணும்னு அழுதா உடனே அவங்க வந்து அதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வோட தானே நம்ம எல்லாம் வளர்றோம். இதுதானே நம்மளுடைய ஞானமாக இருக்குது. அப்படிதான் இருக்கும். இதுல வாழ்க்கையில மட்டும் இல்ல, ஆன்மீகத்திலேயே அப்படிதான் இருக்கிறோம். ஆன்மாவா இருக்கிற நம்மளும் இறைவன்கிட்ட போய் கேக்குறோம், கொடுக்கலன்னா திட்டுறோம். உனக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, நீ எல்லாம் ஒரு கடவுளா, நீ இருக்கியா நீ அப்படின்னு, நீ என்ன கல்லா அப்படின்லாம் பேசுறோம் இல்லையா நம்ம. சோ நான் எதுக்காக இதெல்லாம் சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரியான நிலைகள் இல்லாமல் இதெல்லாம் வந்து பெருமான் நம்மளை நடத்துகிறான் அப்படிங்கிறத உணர்ந்த போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஆனந்தமா இருக்கும் அப்படின்லாம் என்னால சொல்ல முடியல. முதல்ல நான் அதை உணர்ந்த போது ஐ ஃபெல்ட் லைக் டெட். நான் வந்து அப்படிதான் ஃபீல் பண்ணேன். என்னது, ஆன்மாவுக்கு சக்தி கிடையாதா, ஜீரோ சக்தியா, சிவபெருமான் தான் எல்லாத்தையும் ஏற்கிறாரா? அதை உணர்ந்த உடனே எனக்கு அவர் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வராத மாதிரி நம்மளை நடத்திட்டு போறாரு. நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்மளால செய்ய முடியுது. அதை எல்லாத்தையும் செய்ய வைக்கிறது அவர் தான் பின்னாடி இருந்துகிட்டு. இதை உணர 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 அச்சி போடா கடவுளை நான் என்ன சொல்றது தெரியல. அப்போ ஒரு பிரியமும் அவர் மேல ஒரு அன்பும், அதெல்லாம் அன்புலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அவருடைய அன்புக்கு நம்ம எல்லாம் ஒரு எதுக்குமே என்ன சொல்றது, என்னுடைய அன்பு வந்து உனக்கு நீ செய்த அன்புக்கு ஒரு கோடானு கோடியில ஒரு பங்கு இருக்குமா அப்படின்னா கிடையாது. அட்லீஸ்ட் அதை நான் உணர்றேங்கிறது எனக்கு பெரிய பாக்கியம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த இடத்துல எல்லாம் அவனுடைய செயல் அப்படிங்கிறத நம்ம உணர்றோம் பாருங்க, பாத்தீங்களா, இதுதான் நம்ம செஞ்ச பாக்கியம். இதுல வந்து சாமி மேல எனக்கு ரொம்ப அன்பாயிடுச்சுது, நான் அதனால நான் அவருக்கு நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன், மறுபடியும் நம்ம
பழைய குருடி கதை புரடின்னு வந்த கதை தான். அதாவது நான் செய்யறேன்ற அந்த இதே வரக்கூடாது, எல்லாம் நீதான் பண்ணிட்டு இருக்கிற பெருமானே, நீ நல்ல விதமா நடத்தி என்னை கொண்டுட்டு போ, என்னென்ன வேணுமோ அதுகளெல்லாம் எனக்கு செஞ்சு கொடு. இந்த நிலைதான் வந்து உண்மையான ஞான நிலை. ஞானத்துக்கும் அறிவுக்கும் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் எழுதி வச்சிருக்கிறேன். அதாவது அறிவு என்பது அறிவது, இந்த அறிந்த அறிவை வந்து நான் எழுதி வச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஒண்ணு இருக்கு, அதை சொல்லிடுறேன் நானு. முக்தி அப்படிங்கிறத வந்து வீடு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. வீடுனாலே நமக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வர்றது வந்து போய் தங்கி இருக்கிற இடம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது. தமிழ் இலக்கணப்படி படுவது பாடு, கெடுவது கேடு, தொடுவது தோடு, விடுவது வீடு, தொடுவது தோடு அப்படிம்பாரு. யாரு சோசோ மீனாட்சி சுந்தரம் ஐயா சொன்னார். அவர் ஒரு இதுல அந்த தோடுடைய சேவை எனக்கு பொருள் சொல்லுகின்ற பொருள் சொன்னார். அப்ப இதுதான் வந்து அதனுடைய இது. விடுவது வீடு, அதை விட்டுடு அப்படின்னா, விட்டுட்டோம்னா அதிலிருந்து வீடு பெற்றான், அதிலிருந்து விடுதலையானான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. அதுதான் வீடுன்றது. அப்போ முக்தி என்பது வீடு, விடுவது வீடு. எதை விடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எதெல்லாம் நம்முடைய நமக்கு வந்து நன்மை செய்யக்கூடியது, நமக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமோ, அது எல்லாமே நமக்கு எதிர்ப்பாகவும் அல்லது நமக்கு துன்பத்தை தரக்கூடிய விஷயங்களுமாகவே இருக்கின்றன என்பதை உணர்ந்து, ஏன்னா நம்ம வந்து ஏதாவது ஒன்றை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்க முடியும். ஏன்னா ஒரு எது வந்து என்ன சொல்றது, எது வந்து ஒரு ஸ்டெடியான பொருள் அப்படின்னு நமக்கு தெரியாது. கரெக்டா சொல்லணும்னா, கண்ணை கட்டி ஒரு இருட்டறைக்குள்ளார நம்மளை தள்ளியாச்சு. ஏற்கனவே அது இருட்டறை, அதுக்குள்ள கண்ணையும் கட்டி உள்ளுக்குள்ள தள்ளியாச்சு. இப்ப போய் டபக்குன்னு கைக்கு என்ன கிடைக்குதோ அதை பிடிக்கிறேன் நான். அடுத்து கால் எடுத்து வைக்கிறதுக்கு பயமா இருக்கு. சரி வைக்கலான்னு காலை எடுத்து வச்சோம்னா முதக்குன்னு உலர வாங்குது, பயந்துக்கிட்டு அப்புறம் மேல எந்திரிக்கிறேன். எதையாவது ஒண்ணு பிடிச்சிட்டு எந்திரிக்கலாம்னா ஏதோ ஒண்ணு தொங்கிட்டு இருக்கு, அதை பிடிச்சிட்டு எந்திரிச்சிட்டேன். அப்புறமா கண்ணை அவுத்து விட்டு வெளிச்சத்தை போட்டு காமிக்கிறாங்க, என்ன இருக்குதுன்னு பார்த்தா கையில நான் பிடிச்சிட்டு இருக்கிறது பாம்பு. பெரிய பாம்பை பிடிச்சிட்டு இருக்கிறேன், கீழே தேளு இதுகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது ஒரு இதுதான் வந்து ரொம்ப நல்ல விஷயம்னு நினைச்சு அது மேல காலை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து புரிதலுக்காக நான் இந்த சீனரியை நான் சொல்றேன். நான் அப்போ நாம எதையெல்லாம் வந்து நமக்கு நன்மை பயக்கும் அல்லது நமக்கு உதவிகரமாக இருக்கும் என்று நினைக்கிறோமோ, அது எல்லாமே வந்து நம்மை தவறுதலான வழிக்கு தான் அழைச்சிட்டு போய் நம்ம வந்து கொண்டு போய் குடியில தான் தள்ளுது அல்லது துன்பத்துல தான் கொண்டு போய் தள்ளுது அப்படிங்கிறத உணர்ந்தோம்னா இதற்கு பேரு ஞானம். அதுக்கு ஒரு இது என்ன சொன்னேன்னா, இதெல்லாம் நமக்கு துணை நிற்குது அப்படின்னா நம்முடைய ஐம்புலன்கள் அவைகள் நமக்கு நன்மைகளை செய்கிறதா அப்படின்னு பார்த்தா, சரியா சொல்ல போனா அவைகளுக்கு ஞானம் கிடையாது, இருக்கிறத காட்டும், அவ்வளவுதான். அதுல மதிமயங்கி அப்படியே நம்ம எங்க கிடைக்குதோ அதுல ஓடிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி அதை விடுங்க. அடுத்தது கட்டிய மனைவி, கணவன், பிள்ளைகள், தாய், தந்தை, உற்றார், உறவினர், இவங்கெல்லாம் வந்து எந்த ஒரு துன்பம் வந்தாலும் அவங்க உடன் இருந்து நமக்கு அந்த துன்பத்தை நீக்குவார்களா என்றால் ஓரளவு துணை செய்வார்கள், அவ்வளவுதான். ஆனால் ஒரு மனிதன்கிட்ட இப்போ ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறோம். என்ன கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா, ஐயா நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி எழுதுங்க வரிசையா. எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, அதுகள்லாம் எழுதிட்டு வர்றீங்க. இப்போ இந்த பிரச்சனைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் யாரால அல்லது யாரு சம்பந்தத்தினால யார் மூலமாக இந்த பிரச்சனை வருது அப்படின்னு எழுதுனோம்னா, ஒண்ணு நம்மளுடைய மனசு, நம்மளுடைய செயல்பாடுகள், அடுத்தது நம்முடைய சொந்தக்காரங்க, உற்றார், உறவினர், நண்பர்கள், இவங்க மூலமா தான் இருக்கும்.
வெளிநாட்டுக்காரன் யாரும் உங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்க போறது கிடையாது. ஓகே, அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருந்தோம்னா அதுல பொழைச்சிக்கலாம். அது கொஞ்சம் டீப்பான ஒரு விஷயம். அது அப்படியெல்லாம் போக வேண்டாம். நாம் பொதுவா அன்றாட வாழ்க்கையில யதார்த்தமான இதுல நடைமுறை வாழ்க்கையில நான் சொல்றேன். பாத்தீங்கன்னா இவங்கதான் வந்து நமக்கு துன்பத்தை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஓகே, அப்கோர்ஸ் அப்படி பார்க்க போனா அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு அவங்களுக்கு இருந்து விலகிடணுமா, அவங்களை எல்லாரையும் வெறுத்து ஒதுக்கிடணுமா? இல்லை. இதுக்கு அன்பான சமயம் நம்முடைய சமயம். அதனால அது வந்து அதுக்கான காரணத்தை சொல்லுகிறது. ஏன் அவங்க துன்பத்தை தருகிறார்கள் என்றால் இது வந்து கர்மா பிலாசபி அங்க வருது. இருந்தாலும் இப்ப நம்ம முக்தியை பத்தி பேசுறதுனால கர்மாவுக்கும் முக்திக்கும் என்ன சம்பந்தம் இருக்குங்கிறத பின்னாடி பாக்குறோம் நம்ம. அதுவும் ரொம்ப ஈஸியா டக்குன்னு ஒரு ஈக்குவேஷனை போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம்னு வச்சுக்குவோம். இதை எதுக்காக சொல்றேன்னா அந்த மாதிரியான உணர்வு வரக்கூடாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நாம் யாரை அல்லது எதனை பலம் என்று நினைக்கிறோம், எது சாஸ்வதம் என்று நினைக்கிறோம், எது வந்து என்றுமே நமக்கு வந்து நன்மையை தரும், நமக்கு எப்போதும் வந்து நமக்கு நம்மளுடைய இதை வந்து அது பார்த்துப்போம் அப்படின்னு நினைக்கிறோமோ அது உண்மையிலேயே அந்த மாதிரி கிடையாது. அது எந்த நேரமும் வலிச்சிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம்தான் என்பதை உணர்கின்ற போது அது மேல பற்றுதல் குறையும். இதுதான் இயற்கை. நான் என்ன சொல்றேன், இப்ப எல்லாரும் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க, ஒரு சிலர் படுத்துக்கிட்டு இருக்கலாம். திடீர்னு ஒரு கற்பனைக்கு சொல்றேன், பெருமானர்லால் அது மாதிரிலாம் நடக்காது, இருந்தாலும் சொல்றேன் நான். டக்குன்னு ஒரு நில அதிர்வு மாதிரி வந்துச்சுன்னா நீங்க படுத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா? நீங்க ஐயோ என்ன தெரியல, தூக்கி போட்டு எல்லாரும் வெளியில வந்து நிப்பீங்க. வெளியில நின்றுட்டு இருக்கும்போது என்னது ரோடு பிளந்து தரையானது பிளந்துகிட்டு இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? எங்க ஸ்ட்ராங்கா இருக்கோ, எது நல்ல திடமாக இருக்குமோ, எது விழுந்துராதோ, எது வந்து எங்க இருந்தா நமக்கு பாதுகாப்போ அந்த பக்கத்தை நோக்கி ஓடுவோம் இல்லையா? இப்போ கிட்டத்தட்ட அந்த மாதிரியான நிலையில தான் இந்த உலகத்திலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாமே அப்படிதான். எல்லாம் இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும், ஒரு சில சமயம் சந்தோஷமா இருக்கும், ஒரு சில சமயம் தொந்தரவா இருக்கும். இதுகள் எல்லாத்தையுமே போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போறதுதான். பட் இதையெல்லாம் தாண்டி ஓகேப்பா, கடைசியா ஃபைனலா நான் வந்து எங்க போய் பிடிச்சிட்டு நின்னா ஸ்ட்ராங்கா நிக்க முடியும் அப்படின்னா இந்த பொருளை தான் வந்து சத்து பொருள்னு சொல்றது. அதுதான் வந்து சிவம். அதை பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. இதுதான் வந்து முக்திக்கான அடிப்படை உண்மைகள். அதை செய்யறதுக்கு என்னன்னா இதெல்லாம் பொய், நிலையற்றது, அழியக்கூடியது, மறையக்கூடியது, மாறக்கூடியது, மாயை. அவற்றை பற்றி கொண்டால் நிலையாக இருக்கலாம் என்ற நம்பிக்கை வராது. நிலையா இருக்கலாம், இதெல்லாம் இப்படி மாறக்கூடியது, அழியக்கூடியதுன்னா அதை பிடிச்சிட்டு இருந்தோம்னா நம்ம எப்படி நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்க முடியும்? அது எந்த நேரம் வேணாலும் கூட்டுக்கலாம். அதனால என்ற நம்பிக்கை வராது. அதற்கு பதிலாக பயம் வரும். பயத்தினுடைய அடிப்படையாக துன்பம் வரும். இப்ப நிறைய பேருக்கு துன்பம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இயற்கையிலேயே நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களை நீங்களே செல்ஃப் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனை, எதெல்லாம் வந்து துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூண் ஆயிடும். இதெல்லாம் ஒரு துன்பமாடா. ஆனா அதை நம்ம நினைக்கிறது இல்லை. நல்லா அனுபவிச்சதுக்கு பிறகு அப்புறமா நினைக்கிறோம். ஓகே, நான் என்ன சொல்றேன்னா அந்த பயத்தினுடைய அடிப்படையில தான் துன்பம்ங்கிறது வருகிறது. நிலையான ஒன்றை பற்றி கொண்டால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அதை தேடுவதுதான் அறிவு. அந்த நிலையான ஒன்றை தேடுவதுதான் அறிவு. எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுமே எடுத்துக்கோங்களேன். என்ன சொல்றான், தம்பி ஒழுங்கா நல்லா படிச்சுன்னா நல்ல மார்க் வாங்கலாம்டா, மார்க் வாங்கினா நல்லா வேலைக்கு போகலாம்டா, வேலைக்கு போனா கை நிறைய சம்பாதிக்கலாம்டா, கை நிறைய சம்பாதிச்சு காரு பங்களா இது என்னது வீடு வாசல் நிலம் நீச்சின்னு நிறைய வாங்கிட்டு நல்ல சந்தோஷமா இருக்கலாம்டா. அப்ப இதெல்லாம் நிலையானது. இதுகள்லாம் இருந்தா நம்ம நல்லா சந்தோஷமா இருக்கலாம். அப்போ இந்த நிலையான விஷயத்தை நோக்கி போவதுதான் அறிவாக இருக்கிறது. அதுதான் வாழ்க்கையினுடைய நடைமுறையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எது நிலையற்றதோ அதை நிலையானது என்று நினைத்து கொண்டு அந்த பக்கமா ஓடிட்டு இருக்கோம்.
இத புரிஞ்சுக்கிறது தான் வந்து ஞானம். விஷயத்தை தேடுவது அறிவு. சரியான விஷயத்தை கண்டுபிடித்து அதை கண்டு கண்டடைந்து அதை சார்வது ஞானம். குறைபாடுடைய குறை அறிவு பொருளாகிய ஆன்மா நிறையறிவு முற்றறிவாகிய சிவத்தின் பரங்கருணையினால் தந்த இந்த தனு கரண குண போகங்களை அனுபவித்து அதன் மூலம் அறிவு விளக்கம் பெற்று ஞானத்தை புத்தியை அடையும். இதுதான் சைக்கிள். இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், இருந்தாலும் நான் இங்க எழுதியிருக்கிறேன், அதை அப்படியே படிச்சுட்டேன் நான். முக்தின்றது பக்குவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரொம்ப நேரம் எடுத்துட்டு இருக்கேன் நான், பரவாயில்ல, சரி கொஞ்சம் பேசிடுறேன் நான், ஏன்னா இப்பதான் பாதியே முடிச்சிருக்கேன். முக்திக்கு முதல் நிலை நான் கொஞ்சம் டக்குன்னு ஸ்ட்ரெயிட்டாவே வந்துடுறேன், சுத்திக்கிட்டு எங்கேயும் வராம. நம்முடைய சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால், முதல்ல இருவினை ஒப்பு அப்படிங்கிற நிலை வரும். அதற்கு பிறகு மலபரிபாகம் என்று ஒரு நிலை வரும். அதற்கு பிறகு சத்தினிபாதம் என்று ஒரு நிலை வரும். அதற்கு பிறகு முக்தி வரும் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் என்ன அப்படின்னு சும்மா ஒரு ரப்பா ஒரு ஐடியா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அல்லது நான் என்ன ரப்பா தெரிஞ்சு வச்சிருக்கிறோன்னா அதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்களே ஏதாவது இதை விட நல்ல விஷயம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இருவினை ஒப்புங்கிறது ஒருத்தர் சொன்னாரு, அது தவறு, அதனால அதை நான் சொல்லிடுறேன். நான் தவறு என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். அதாவது நம்முடைய நல்வினைகளும் தீவினைகளும் தராசு தட்டுல வச்ச மாதிரி ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு இருவினை ஒப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது தப்பு. ஏன்னா இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க. ஒருத்தன் நிறைய தீமைகள் செய்திருக்கிறான். அவனுக்கு இருவினை ஒப்பு வரணும்னு அவன் என்ன பண்ணணும், நிறைய நன்மைகள் செஞ்சு அவனை ஈக்குவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து ஏற்புடையது. இப்ப இவன் என்ன சொல்லுவான்னா, நான் நிறைய நன்மைகள் செஞ்சிருக்கிறேன், அப்ப எனக்கு இருவினை ஒப்பு வரணும்னா நான் நிறைய தீமைகள் செய்யணுமா? ஸோ அங்கேயே ஸ்ட்ரைட்டாவே அது அடிபட்டு போகுது பாருங்க. அதனால அந்த மாதிரியான இருவினை ஒப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு கண்மூடித்தனமான ஒரு அந்த விளக்கம் வந்து ஏற்புடையதல்ல, அது வந்து தவறானது என்பதை பதிவு செய்து கொள்கிறோம். அப்ப எது இருவினை ஒப்பு அப்படின்னா, நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி. நல்லது கெட்டதுங்கிறது எதை பொறுத்து? நல்லது கெட்டது என்பது நாம் எடுத்துக்கொள்வதை பொறுத்ததுதான். நம்ம நல்லதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது நல்லது, கெட்டதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா கெட்டது. எதை வேணுனாலும் நல்லதாகவும் எடுத்துக்கலாம், கெட்டதாகவும் எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து சொன்னாரு, ஒருத்தர் இறந்து போயிட்டாரானியா. ஏன் என்னாச்சு? சே பாத்தியா, பாவம், எவ்வளவு இது இருக்கு. அங்க போய் பார்த்தாதான் தெரியும் அவங்க வீட்டுல அந்த ஆள் போனது நல்லது, ஏன்னா இருந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு கிடந்தான். இப்போ நல்லது கெட்டதுன்னு நம்ம நினைக்கிறது நல்லதாயிடுது, நல்லதுன்னு நம்ம நினைக்கிறது கெட்டதாயிடும். அப்படியெல்லாம் நிறைய நடக்கும். அதனால இதை பத்தி எல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்கலாம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களும் விரும்புவதற்கு மட்டும்தான், இது எனக்கு வேண்டும் என்று கேட்பதற்கு மட்டும்தான் ஆன்மாவிற்கு உரிமை உண்டே தவிர அதை செய்வதற்கான சக்தி அதனிடம் சிறிதும் கிடையாது. முயற்சி செஞ்சுச்சுன்னா, முரண்டு அடிச்சு முயற்சி பண்ணுச்சுன்னா, அதுலயும் வந்து சரி பண்ணட்டும்னா சாமி ரொம்ப சுலபமா பண்ணி கொடுப்பாரு. அவரே முன்னாடி நின்று, ஒரு உதாரணம் எடுத்துக்கலாமே, நான் இந்த இடத்துல ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வீடு கட்டுறேன் அப்படின்னு செய்யும் போது அது கர்மாவாயிடுது. பெருமானே, நான் அந்த இடத்துல ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேங்க ஐயா, எனக்கு நல்ல விதமா கட்டி கொடுங்க ஐயா. அதுதான் இவர் கேட்டாரு, ஆளில்லை எம்பெருமான் அவை அட்டி தர பண்ணி எனக்கு எடுத்து அந்த குடியா, எனக்கு குடியான்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டாரு. அது மாதிரி கேட்டு வாங்கணும். பெருமானிடத்துல எல்லாத்தையும் அவனுடைய செயலாக நினைந்து செய்யணும். நம்ம செய்கின்ற போது கூட இதை நமக்காக செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இல்லாம, நல்லா இருக்கு இது மாதிரி ஒண்ணு செய்யலாம்னு ஒரு எண்ணம் தோண்டி இருக்கு, தெரியல, இது நல்ல விதமா இருந்தா எனக்கு நல்ல விதமா முடிச்சு கொடு அப்படின்னு பெருமானிடத்துல வச்சுட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் உரிமையோட செய்யலாம். ஏய் வா, எடுத்து போட்டு செய்யு, அதை பண்ணு, இதை பண்ணு, நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்லாம் கேட்கலாம். அதுல ஒன்றும் தவறு கிடையாது. ஆனா எண்ணம் வந்து இது என்னுடையது, இது எனக்காக செய்கிறேன், நான் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு இல்லாம செஞ்சோம்னா அது வந்து
என்ன சொல்றது, கர்ம கணக்குல வராது, அது சிவபுண்ணிய கணக்குல போய் சேர்ந்துடும். அதுதான் வந்து அந்த கர்மாவில இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கான ஒரு வழி. ஓகே, இப்ப நம்ம எங்க வந்தோம், இருவினை ஒப்புக்கு வந்தோம். அப்ப என்ன பண்ணுவாங்க இந்த இருவினை ஒப்புல இருக்கிறவங்க அப்படின்னா, அவங்க வந்து நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி எல்லாமே சிவபெருமானுடைய செயல் என்று இதனால வருத்தப்படவும் மாட்டாங்க. கெட்டதுக்காக நல்லது அப்படின்னு சொல்லி அதுக்காக ரொம்பவும் இது பண்ண மாட்டாங்க. எல்லாத்தையும் ஒரே மாதிரி எடுத்துக்குவாங்க. அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இதை நல்லா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் ஒண்ணு சொல்றேன். நம்ம வந்து ஒரு இதுல திருப்பரந்துறையில ஒரு நிகழ்ச்சி நடக்குது. நீங்க வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டுருக்கிறேன். நீங்க எல்லாம் வர்றீங்க. வருகின்ற போது அங்க இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாதவங்களா கூட இருக்கலாம். நெற்றி நிறைய திருநீர் பூசிருக்கிறாரு, கழுத்துல ருத்ராட்சம் போட்டிருக்கிறாரு, வாய் நிறைய பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லுகிறார். பார்த்த உடனேயே அவ்வளோ ஒரு ஆனந்தம். சிவனடியார் ஐயா வணக்கம் சிவாயனம் சொல்றமா இல்லையா? அவங்களெல்லாம் பார்க்கும்போது மனசுல அவ்வளோ ஒரு இதா இருக்கு. இந்த ஆளு பாக்குறதுக்கு ஏதோ கொஞ்சம் லைட்டா தண்ணி அடிக்கிற ஆள் மாதிரி தெரியுது, இந்த ஆளு கொஞ்சம் பிக்பாக்கெட் ஆள் மாதிரி தெரியுறாரு அப்படின்னா சொல்லுவோம். நமக்கு எல்லாம் சிவனடியாரா தெரியும், அவ்வளவுதான். இதை நான் ரொம்ப நல்லா அனுபவிச்ச இடம் இப்ப ரீசெண்டா நடந்தது. ஏன்னா அதுல இருந்துதான் அந்த உதாரணத்தை சொல்றேன் நான். தஞ்சாவூர்ல இது நடந்தது. என்னது, ஒரு 4 பேர் வீதி உலா. அலமேல் ஜபாலமெல்லாம் வந்திருந்தாங்க. அங்க இங்க இருக்கிறவங்கள எத்தனை பேர் வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. எனிகோ அங்க போயிருக்கும் போது என்னாச்சு அப்படின்னா, வடக்கு வீதியை தாண்டி கீழே வீதியில இறங்குறோம். அந்த அந்த பெண்டுல வந்து அது எவ்வளவு பேர் இருக்காங்க. ஏன் என்கிட்ட அந்த அம்மாவை எனக்கு சாமி காட்டி கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. சின்ன பொண்ணுதான், ஒரு 25ல இருந்து 30 வயசுக்குள்ளார இருக்கணும். கல்யாணம் ஆனிச்சா என்னன்னு கூட தெரியல. அப்படியே கை கூப்புன கை மாறல, கண்ணு அப்படியே பனிச்சுக்கிட்டு இருக்கு. அதுல தண்ணி வரல அந்த அளவுக்கு. அது நல்லா தெரியுது, அந்த முகத்தை பார்த்தாலே தெரியுது. இந்த சிவனடியார்கள் எல்லாரும் வருகின்ற அந்த இதையும் எல்லாத்தையும் பார்த்து அப்படியே இது பண்ணி கைய கூப்பின நிலையிலேயே நின்றுகிட்டு இருக்கு. தவிக்குது அந்த அம்மா. இந்த பக்கம் வருது, அந்த பக்கம் ஓடுது, அப்படியே நின்றுகிட்டு இருக்க. வந்து இந்த கீழ் இது வடக்கு வீதியில இருந்து கீழே வீதிக்கு உள்ளர நுழைஞ்ச உடனேயே என்ன நினைச்சாங்களோ தெரியல, யாருக்கும் அது தோணி இருக்கு. இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு கையில வச்சிருந்த திருநீரை எடுத்து பூசின உடனே அவ்வளவு நேரம் அடக்கி வச்சிருந்தது காலில் விழுந்து அழுதுட்டு அப்படியே கண்ணுல தண்ணீரோட போய் நிக்குது. நீங்க சொல்லுங்க, இப்ப இந்த அம்மா வந்து எப்படி நினைச்சு வந்திருந்துப்போம். இங்க வந்திருக்கிறவங்கல இவன் வந்து டுபாகுரா இருப்பானோ, இந்த ஆள் வந்து பொம்பளை பொறுக்கியா இருப்பானா, தண்ணி அடிக்கிறவனா இருப்பானா, இவன் வந்து இந்த இதெல்லாம் பண்ணிட்டு திரிகிற ஆளா இருப்பானா. யாரையும் அப்படியெல்லாம் பார்க்க முடியாது, பார்க்கல, அவ்வளவுதான் சரியா சொல்லணும்னா. எல்லாத்தையும் சிவமா பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த அம்மா. இதை எனக்கு எதுக்காக காமிச்சாருன்னா, ஒருவேளை இந்த இதுக்கு விளக்கம் சொல்லணுங்கிறதுக்காக காமிச்சு கொடுத்தாரா என்னன்னு தெரியல. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இருந்தது. அது மனசுல நினைச்சு வாழ்த்து மட்டும் சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு நான் நடந்து வந்துகிட்டு இருக்கேன். என் கண்ணு முன்னாடி இதெல்லாம் நடக்குது. இந்த நிலை இருவினை ஒப்பு. அதாவது நல்லவன் கெட்டவன் போனவன் வந்தவன், அது அப்படியாச்சு இது இப்படியாச்சு எதுவும் தெரியாது, எல்லாம் சிவமாக தெரியும். அந்த மாதிரியான ஒரு நிலை வந்து இருவினை ஒப்பு. அந்த நிலை வந்துடுச்சுனாலே நம்ம பக்குவ நிலைக்கு வந்துட்டோம்னு அர்த்தம், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு உங்களுக்கு நல்லது கெட்டது எதுவுமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அடுத்த நிலை என்ன ஆகும்? எனக்கு இது வேணும், இது என்னுடையது, இது என் வீடு, ஏண்டி இப்படி பண்ண, மருமகளை திட்டுறது, இல்லாட்டி மாமியார்கிட்ட போய் இந்த அம்மா இப்படிதான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இருவினை ஒப்பு வந்தாச்சுன்னா என்ன ஆயிடும்னா, அவங்க அப்படி பண்றாங்களா பண்ணிக்கோங்க, எப்படி பண்றீங்களா பண்ணிக்கோங்க, இது அப்படி ஆயிடுச்சா போயிட்டு போகுது, எல்லாம் பெருமான் பார்த்துக்குவாரு, என்ன காரணம்னு தெரியாது, அவருக்கு தெரியும், எல்லாம் அவர் பார்த்துக்குவாரு, எல்லாத்தையும் நல்ல விதமா செய்வாரு.
ஒத்துக்க முடியாது. வீட்டுல இருக்கிறவங்க அவங்க எல்லாரும் வந்து நான் எனது என்கிற அந்த இதுல இருக்கிறதுனால கொஞ்சம் டஃப் வரும். அதனால மோஸ்ட்லி வெளியில போற மாதிரிதான் இருக்கும். போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு துணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, எதை பத்தியும் கவலை கிடையாது. ஆனா எல்லாமே சாமி அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. இப்படிப்பட்டவர்களுக்கு இனிமேல் ஃபர்தரா எதுவும் வந்து என்ன சொல்றது, நான் என்ற நிலையை மீறி எல்லாம் சிவன் செயல் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த இருவினை ஒப்புல இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க என்ன செஞ்சாலும் அதெல்லாம் சிவபுண்ணியமாகவே ஓடிக்கிட்டு இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு யாராவது சாப்பாடு கொடுத்தாங்கன்னா இப்ப என்ன பண்ணுவாரு அப்படின்னா, சுவாமி வந்து அவங்களுடைய புண்ணிய கணக்கு இருக்கு இல்லையா, எது முன் பிறவிகள்ல செஞ்சு சஞ்சித வினைன்னு சொல்லி சேர்த்து வச்சிருப்பாங்க இல்லையா, நம்ம வினை கொள்கை இதெல்லாம் பார்த்துருக்குறோம். அதுல இருந்து இவங்க ஒண்ணு செஞ்சாங்கன்னா அதுக்கு 100 மடங்கு நன்மையா அவங்களுக்கு யாரு செய்யறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனாலதான் அவங்களுக்கு செய்யறது பெருமை சிறப்பு அப்படின்னு சொல்லி சொன்னது. ஓகே, இது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அந்த அவன் போட்ட கணக்கு அந்த மாதிரியான இதுகள்ல பேசியிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இருக்கட்டும். இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரொம்ப நேரம் ஆச்சு, நான் இன்னும் பாதிக்கு மேல முடிக்கல. சரி, வந்துருவோம். இப்போ இவங்களுக்கு இருவினை ஒப்பு வந்ததுக்கு பிறகு மலபரிபாகமும் நடக்க ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களுடைய கர்ம வினையானது சேராமல் எல்லாவற்றையும் இறை நினைவோடு அவங்க செய்யறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து எல்லாமே சிவபுண்ணியமா கன்வெர்ட் ஆகிட்டு வரும். அதே சமயத்துல இவங்க நிறைய பாவங்கள் இருந்தா, இது சஞ்சித வினையில இவங்களுடைய பாவ கணக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க அவங்கள அவதூறா பேசுவாங்க. சரவணன் கொஞ்சம் கூட அறிவு இல்லாம அப்படின்னு அவதூறா பேசுவாங்க. இல்ல அவங்கள அடிக்கிறதோ துன்புறுத்துறதோ ஏதாவது செய்வாங்க. செஞ்ச உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சுத்தி இருக்கிறவங்கலாம், அட பாவி, அவன் எவ்வளவு ஒரு நல்ல மனுஷன், அவனை போய் இப்படி இது பண்றானே, இவன் நல்லா இருப்பானா அப்படின்னு உடனே என்ன ஆகும்னா, இந்த இருவினை ஒப்பு வந்த ஆளுடைய பாவ கணக்கு எல்லாத்தையும் தூக்கி அவன் தலையில போட்டுருவாரு. அப்ப இந்த சஞ்சிதத்தை இப்படிதான் இது பண்ணுவாரு. பிராரத்தத்தை அனுபவிச்சுதான் தீக்கணும். இப்ப ஆகாமிய ஏறாது. ஏன்னா எல்லாத்தையுமே வந்து இறைவன் நினைவுலயே நம்ம செஞ்சுக்கிட்டு வர்றதுனால ஃபர்தரா கணக்குல எதுவுமே ஏறாது. இருக்கிற கொடுத்த அந்த பிராரத்தத்தை நம்ம அனுபவிச்சு தீக்கணும். சஞ்சித கணக்கை வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இந்த மாதிரி நன்மை செய்யறவங்களுக்கு நன்மைகளையும் தீமை செய்யறவங்களுக்கு தீமைகளையும் கொண்டு போய் போட்டு அந்த கணக்கையும் முடிச்சு விட்டுருவாரு. அப்போ இப்போ புரியுதா கர்ம கணக்கு எப்படி தீருதுன்னுட்டு? இது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா முக்தி கொடுக்கணும்னா கர்மாவும் சுத்தமா கிளியர் ஆகணும் இல்லையா, க்ளோஸ் ஆகணும் இல்லையா? ஏன்னா ஒரு மனிதனுக்கு கர்மா எதுக்காக கொடுக்குறாரு? ஏன்னா அது அவர் கொடுக்கல, அது சேருது. எப்படின்னா, இது நான் செய்யறேன் அப்படிங்கிற உணர்வுல செய்கின்றதுனால அது நமக்கு சேருது. இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்குவோம். இப்ப நான் போய் ஒருத்தரை வந்து கொலையேன்னு அரைஞ்சிட்டேன். இப்ப என்ன பண்ணுவாரு, அவர் என் மேல கேஸ் கொடுத்து உள்ளார் தள்ளுவாரு. அதுக்கு நான் தான் பொறுப்பு. நல்லது கெட்டது எல்லாத்தையும் நான் தான் அனுபவிச்சாகணும். இப்ப நான் உட்காந்துருக்கேன். ஒரு ஐயா ஒருத்தர் வந்து அந்த அவனை போய் ஓங்கி ஒரு நின்று பிடிச்சிட்டு வாங்க, ஏங்க அடிக்க சொல்றீங்கன்ட்டு. அவன் அயோக்கிய பையங்க, அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி நீங்க அடிச்சுட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன்றாரு. சரி, இவர் சொன்னாரேன்னு போய் நல்லா புலையர் 4 ஆறா விட்டுட்டு வந்துட்டேன். இப்ப என்ன பிடிச்சி யாராவது கேட்டாங்கன்னா, இப்ப இதுக்கு யாரு பொறுப்பு? என்னை யாரு அனுப்பிச்சாங்களோ அவங்கதான் பொறுப்பு. ஆக என்ன ஆயிடும்னா, இதுக்கு முன்னாடி நான் செய்த கர்மங்கள் எல்லாமே வந்து வினைகள் எல்லாமே வந்து நான் செய்யறேன் அப்படிங்கிற உணர்வுல நான் செஞ்சேன். அதனால என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில என்னுடைய அக்கௌண்ட்ல சேர்ந்துக்கிட்டே வந்துச்சு. இப்ப செய்யறதுகள் எல்லாம் இருவினை ஒப்பு வந்ததுக்கு பிறகு நான் செய்யறது எல்லாம் வந்து சிவபெருமான் என்ன செய்ய சொல்றாரு அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வுல நான் செய்யறதுனால எல்லாம் அவர் கணக்குல போயிடும், சிவபெருமான் கணக்குல போயிடும். அதனால அதுக்கு பேரு சிவபுண்ணியம்னு பேரு. அதுல நீங்க நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, எது செஞ்சாலும் உங்களுக்கு வரவே வராது. இது அந்த இடத்துல செய்யக்கூடியதும் சிவபுண்ணியம் அப்படின்னு தான் பேர் வருமே தவிர அதுக்கு கெட்டதுன்னு பேர் வராது. அதுக்கு ஆதாரம் வந்து சண்டீசருடைய கதை.
சிவபெருமானுக்கு பூஜை செய்துகிட்டு இருக்கிறாரு, அதுக்கு இடைஞ்சல் பண்றாருன்னு உடனே அப்பான்னு தெரிஞ்சுமே அந்த குச்சியை தான் எடுத்து விட்டாரு. அது மழுவா மாதிரி அந்த 2 காலையும் செதைச்சு அவருக்கு விழுந்து செத்த போயிடுறாரு. ஆனா அவருக்கு என்ன பண்றாரு, சண்டீசராம் பதம் தந்து பெருமைப்படுத்துகிறார். அப்போ என்ன புரியுது அப்படின்னா, நீங்க இறை நினைவுல நின்று நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் சிவபுண்ணியமாக கன்வெர்ட் ஆகி அது உங்களுக்கு நன்மையை தான் தருமே தவிர தீமைகளை தராது. அதனால தீமைகளை முதல்ல செய்ய மாட்டோம். அப்படி செய்யற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துச்சு, அதை நீங்க செஞ்சீங்கன்னா கூட அதுவும் சிவபுண்ணியமாகத்தான் வரும். இந்த இருவினை பத்தி சொல்லும் போது ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா இருவினை ஒப்புன்னா நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் அது எல்லாத்தையுமே சிவபெருமானுடைய செயலாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம். அதுக்கு ஒரு ஜோக் ஒன்று சொன்னாரு எங்க ஐயா திருவாவடுதுறை ஆதீன பேராசிரியர் பட தம்புலிங்க ஐயா அவர்கள். இங்க பட்டுக்கோட்டையில நடத்துறவரு, பேராவரணிக்காரரு. சொன்னாரு, அவரு வண்டியில போயிட்டு இருக்கிறாரு ரோட்ல. அப்போ ஐயா வணக்கம் அப்படின்னு அவருடைய நண்பர் மாணவர் ஒருத்தர் இந்த மாதிரி சைவ சித்தாந்தம் படிக்கலாம், வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. நல்லா இருக்குங்க ஐயா. ஐயா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், சொல்லுங்க. ஐயா எனக்கு இருவினை ஒப்பு வந்துருச்சுங்க ஐயா அப்படின்னாரு. தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடாது நம்ம இவ்வளவு காலமா பாடம் நடத்திட்டு இருக்கிறோம், நமக்கு இருவினை ஒப்பு வரல, நம்ம கிட்ட படிச்சவருக்கு இருவினை ஒப்பு வந்துருச்சு, பரவாயில்ல சந்தோஷம். அட்லீஸ்ட் ஒருத்தராவது இருவினை ஒப்பு வந்ததுன்னு சொன்னாரு, அதுவே நமக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா, உன்னை பாக்குறதுக்கே எனக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, ஐயா எங்க வீடு வரைக்கும் காஃபி குடிச்சிட்டு போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இவர் இருவினை ஒப்பு வந்தவர் வேற அப்படின்னுட்டு அவர் வீட்டுக்கு போறாரு. ஆசிரியரு மாணவர் வீட்டுக்கு போறாரு, இருவினை ஒப்பு வந்ததுன்னு சொல்லி கூப்பிட்டு அந்த மாணவர் வீட்டுக்கு போறாரு. போன உடனே அவரு மரியாதையா மனைவியை கூப்பிட்டு, அம்மா ஆசிரியர் வந்திருக்கிறாருமா, அண்ணா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வணங்கிட்டு எவ்வளவு ஒரு பாசமா நடத்துறாரு. அப்போ உண்மையிலேயே அவருக்கு நல்ல ஒரு இருவினை ஒப்பு தான் வந்துருச்சுது அப்படின்னு இவரு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. ஐயா வந்திருக்கிறாரு, ஒரு காஃபி போட்டு கொண்டாந்து கொடுறா அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் போறாங்க. வந்தா இருவினை ஒப்பு வந்தா இப்படிதான் சந்தோஷமா இருக்கும் போல இருக்கு. கணவன் மனைவிக்குள்ளார எப்படி ஒரு அன்பா பாசமா பழகிக்கிறாங்க அப்படின்னுட்டு இவர் நினைச்சுட்டு உட்காந்துக்கிறோம். கொண்டுட்டு காஃபியை வச்சாங்க. சாப்பிடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இவர் காஃபி எடுத்து வாயில வச்சாரு. வச்சுட்டு தூக்கி அந்த டம்ளர் அடிச்சுட்டு, அறிவு கட்டவளை எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன் நான், இந்த வீணா போன காபி தூளை போட்டு போடாதன்னுட்டு, இந்த எப்ப பார்த்தாலும் இதே போட்டு வைக்கிறேன், என்னடி நினைச்சிட்டு இருக்கிற அப்படி இப்படின்னு ஒரே ரகலை. இவரு அரண்டு போயிடுறாரு. அப்புறமா சொன்னாராம், ஐயா மன்னிச்சுக்கோங்க, இந்த காஃபில மட்டும் எனக்கு இன்னும் இருவினை ஒப்பு வரல, நல்லா வந்ததுன்னா உனக்கு இருவினை ஒப்பு. அவர் இதுல கிளாஸ்ல சொல்லும் போது நாங்க எல்லாருமே விழுந்து சிரிச்சோம். ரொம்ப அருமையான ஜோக் அது. அது மாதிரி இல்ல இருவினை ஒப்புங்கிறது, அது வருது அப்படிங்கறதே நமக்கு தெரியாது. அது ஆனா நல்ல ஒரு அருமையான ஒரு அனுபவமாக இருக்கும் என்பது என்னுடைய புரிதல். ஏன்னா நானும் இன்னும் அதை பார்த்தது இல்லை, ஆனா நல்லா இருக்கும். அது வந்துருச்சுன்னா நம்ம இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்ற நிலையில இருக்கலாம். அதுக்கு ரொம்பவே பக்குவப்படணும், அப்பதான் அதெல்லாம் வரும். அடுத்தது மலபாரி பாகம் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது சத்து நிவாதம்னு ஒரு கதை சொல்றாங்க. அந்த விஷயம் இன்னும் எனக்கு பிடிபடாத ஒரு விஷயமா இருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரியல. பெருமான் அதெல்லாம் புரிய வைப்பாரு, அதுக்கான டைம் வருகின்ற போது. இந்த நிலை வந்ததற்கு பிறகு இறை அருள் வீழ்ச்சி அப்படின்றது ஏற்படும். அதனால அவங்களுக்கு அமிர்தமானது பாயும் அப்படின்லாம் சொல்றாங்க. அது என்ன கதை என்ன கணக்குன்னு எனக்கு புரியல. பட் இதெல்லாம் முக்தி நிலைக்கான அடிப்படையான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது. இந்த சத்தினிவாதம் ஒரு 5 விதமான நிலையில இருக்கு. மந்தம், மந்ததரம், தீவிரம், தீவிரதரம், அப்புறம் அதிதீவிரம். இறைவனை அடைவதற்கான முயற்சிகளில என்ன மாதிரியான நிலையில அவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிறத இந்த சத்தினிவாதம் வரவுன்ற போது இந்த மாதிரியான 5 நிலைகளிலே வரும் அப்படிங்கிறது. நமக்கெல்லாம்
மந்தம் அல்லது மந்த தரத்துல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மந்தம்ங்கிறது வாழைமட்டை மாதிரி போட்டு கொளுத்தினாலும் அது அவ்வளவு சீக்கிரம் வராது. மந்த தரம் அப்படிங்கிறது கறி மாதிரி, விறகு மாதிரி போட்டு கொளுத்தினோம்னா ஏதோ கொஞ்சம் பிடிக்கும், கொஞ்சம் லேட் ஆகும், ஆனா பிடிச்சிக்கும். அடுத்தது தீவிரம் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றது, சாரி, இது இது விறகு மாதிரி, அது வந்து கறிக்கட்டை மாதிரி, அதுல சாரி கறி மாதிரி, அது கறி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா பிடிச்சி நல்லா இது கொடுப்போம். அடுத்தது தீவிர தரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கற்பூரம் மாதிரி, சாரி இப்படிதான் வரும் கரெக்ட். அதாவது இது கறிக்கட்டை அல்லது விறகு கட்டை மாதிரி, அடுத்தது கற்பூரம் மாதிரி, அதுக்கு அடுத்தது தீவிர தரம் அப்படிங்கிறது வந்து மண்ணெண்ணெய் மாதிரி, இது மாதிரியான பொருட்கள், அது கொஞ்சம் வேகமா பிடிக்கும். அடுத்தது கேஸ் மாதிரி, அதெல்லாம் வந்து ஒரு ஸ்பார்க் இருந்துச்சுன்னா போறோம், டக்குன்னு பிடிச்சிக்கும், அந்த மாதிரியான ஒரு நிலை. ஸோ இப்படியெல்லாம் இருக்கு. அது இல்லாம முக்தியில வந்து 3 நிலைகளான முக்தி இருப்பதாக சொல்கிறார்கள். அது குறிப்பா 2ஆ பிரிஞ்சு அதுக்கு பிறகு 3ஆ பிரியுது. பரமுக்தி, அபரமுக்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பரமுக்திங்கிறது ஒண்ணுதான், அபரமுக்தி 2ஆ பிரியுது. சீவன் முக்தி அப்புறம் பதமுக்தி அப்படின்னு சொல்லிட்டு. சீவன் முக்திங்கிறது இந்த உலகில வாழ்கின்ற காலத்திலேயே இந்த உலக பற்றுகளை எல்லாம் விட்டு, இப்ப இந்த நம்ம சொன்ன அந்த நிலைகளை எல்லாம் தாண்டி, என்னது இருவனை ஒப்பு, மலபரி பாகம், இதெல்லாம் வந்து அந்த சிவானந்தத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பது, இது சீவன் முக்தர்கள் அப்படின்னு சொல்லி பேரு, வாழ்கின்ற காலத்திலேயே. பதமுத்தி அப்படிங்கிறது இந்த உடலை விட்டது பிறகு மேலுலகத்திலே சென்று இந்திரபதம், பிரம்மபதம், விஷ்ணுபதம், உருத்திரபதம், அப்புறம் மேல அப்படி போய் ஒரு பதங்கள்ல இருந்து அதற்கு பிறகு பரமுத்திக்கு போகணும். அவங்க என்னைக்கோ கொஞ்சம் கீழே இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி என்னது சுப்பிரமணிய பதத்துல இருந்தவர் தான் திருஞான சம்பந்தர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது முருகப்பெருமான் எந்த நிலையில இருக்கிறாரோ அந்த நிலையில இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் அவர் வந்து முருகனுக்கு இணையாக அருணகிரிநாதர் கூட அடிக்கடி எடுத்து சொல்லுவார். அடுத்தது பரமுக்தி அப்படிங்கிறது வந்து 36 தத்துவங்களை கடந்து, ஆமா, பதமுத்தியில இருக்கிறவங்க வந்து சிவபதங்களில் நின்று பெருமான் வந்து இங்க சில வேலைகள் செய்யணும் அப்படிங்கும் போது அதுக்காக அனுப்பிச்சு அந்த சிவபணிகளை செய்து அதனால் வரக்கூடிய சிவபுண்ணியத்தின் காரணமாக இன்னும் மேல்நிலைக்கு போய் அதை பரமுத்தி அடைவாங்க. பரமுத்திங்கிறது வந்து 36 தத்துவங்களை கடந்து சிவபெருமான் திருவடி கீழ் என்றும் நீங்காமல் இருப்பது அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து புரிதல். நோட் பண்ணிக்கங்க. வேற ஏதாவது இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு இந்த இதை நிறைவு செய்கிறேன். வந்துட்டேன், 1 மணி நேரம் பேசிட்டு. சரி, ஓகே. அதாவது முக்தி அடைகிறதுக்கு என்னங்கய்யா காரணிகள், ஃபேக்டர்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விஷயம் ஒண்ணு, அதுக்கான ஃபார்முலா நிறைய, அப்போ ஃபேக்டர்ஸும் நிறைய இருக்கும். இது மூலமா அது மூலமா அது மூலமாகவும் அடையலாம், அது மூலமா இது மூலமாவும் அடையலாம் அப்படின்னுட்டு. இவ சரியா நான் புரியுற மாதிரி ஒரு இது உதாரணம் சொல்லணும்னா, எங்க ஊர் பட்டுக்கோட்டையில இருந்து தஞ்சாவூருக்கு போகணும்னா வழி என்னன்னா, பாப்பாநாடு, ஒரத்தநாடு, உள்ளூர், சூரக்கோட்டை அப்படின்னு போய் தஞ்சாவூர் போறது. அப்ப அதுதான் ஒரே வழியா அப்படின்னா, இல்ல அப்படியே போய் மன்னார்குடி போய் மன்னார்குடியில இருந்து வடூர் வழியாவும் தஞ்சாவூர் போகலாம். இல்லாட்டி இந்த பக்கம் திருவாரூர் போய் அப்படியே பாபநாசம் வழியாவும் தஞ்சாவூர் போகலாம். அதெல்லாம் சுத்தா இருக்கும். இதுதான் கொஞ்சம் ஸ்ட்ரைட் வழியா இருக்கும். அது மாதிரி இதுக்கு முக்திக்கு வந்து நிறைய வழிமுறைகள் இருக்கு. அதனால முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பக்குவ நிலை. முதல் காரணி வந்து பக்குவ நிலை.
பக்குவ நிலையை அடைந்து விட்டோம் என்றால் முக்தியை தந்து விடுவார். அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. ஆனா அதுக்கு அடுத்து ஒரு சில இதுகளை அவர் வச்சிருக்கிறதாக நமக்கு தெரிகிறது. இது எங்க இருந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு தெரிந்து முக்தி அடைந்தவர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா அதிலிருந்து நாம் பெறுகின்ற பாடம் என்ன அப்படின்னா, இப்ப மாணிக்க வாசகர் எடுத்துக்கோங்களேன். அவருடைய பக்குவ நிலையில நம்ம ஏதாவது குறை சொல்ல முடியுமா? அவர் என்ன சொல்றாரு, வந்தாரு, தீட்சையெல்லாம் கொடுத்தாரு, எல்லா தீட்சையும் கொடுத்துக்கிறாரு. வந்து பானு கூப்பிட்டு நெற்றியில திருநீரை பூசி நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, வாக்கு தீட்சை, திருவடி தீட்சை, எல்லா தீட்சையும் ஒரே டைம்ல நடக்குது. யாருக்குமே அது மாதிரி நடந்ததில்லை. சிவபெருமான் வந்து கூப்பிட்டு எல்லா தீட்சையும் கொடுக்குறாரு. அப்ப எவ்வளவு பெரிய பக்குவ நிலையில அவர் இருந்துக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்ன பண்றாரு, விட்டுட்டு போயிரு. விட்டுட்டு போன உடனே ஒரு புலம்பல் இருக்கு. அதுதான் திருவாசகம். என்னது, ஒன்ற உடன் கலந்து அருளவும், ஒன்ற வந்தவர் உடன் கலந்து அருளவுமா, எய்த வந்திலாதார் எரியில் பாயவும், கால் விசை தோடி கடல் புக மண்டி நாதநாத என்றெழுது அரற்றி பாதம் எய்தினர் பாதம் எய்தவும், ஏதோ சம்திங் வரும். அந்த வரிகள்லாம் எனக்கு சரியா டக்குன்னு ஞாபகம் வரும். இப்படி எல்லாம் ஆயிட்டு இவர் என்ன சொல்லிட்டாரு, கோலமார் தரு பொதுவினில் நலம் தரு தில்லை பொதுவினில் வருக என ஈங்கு என்னை ஏழை என்னை ஈங்கொழி தருளி, என்ன மட்டும் நீ என்னை வந்து தில்லையில வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாராம். என்ன மட்டும் ஈங்கொழி தருளி, இங்க விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லுவார். பதிவு பண்றாரு, அழகா பதிவு பண்றாரு மாணிக்க வாசக பெருமான். இது கீர்த்தி திரு அகவல்ல வரும்னு நினைக்கிறேன். அல்ல அந்த அங்க என்ன நடந்ததோ அதை அப்படியே சொல்லியிருப்பாரு. எங்க ஐயா அதை சொல்லும் போது அப்படியே பக்கத்துல நின்று பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன். அவர் சொல்ல அந்த மனசுல அந்த காட்சி ஓடும் போது ரொம்ப நல்லா இருந்தது. எதுக்காக சொல்ல வர்றேன்னா, மாணிக்க வாசகருடைய பக்குவ நிலை அவ்வளோ அருமையாக இருந்தாலும் அவரால் ஆக வேண்டிய காரியம் என்று ஒன்று இருந்த காரணத்தினால அதுக்குன்னு ஒரு காலக்கணக்கை வச்சு எல்லா இடத்துலையும் போய் கதறு, அழு, எழுது. அவர் எழுதவே இல்லை. யாரும் கூட இருந்து எழுதவும் இல்லை, பாடுட்டே வந்தாரு. அதனால தானே போய் உட்காந்து எழுதி வாங்கிக்கிறார். இதெல்லாம் மிகப்பெரிய பாக்கியம் அவருக்கு கிடைச்சதெல்லாம். அப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த ஒரு மீனை போட்டு அது பாட்டுக்கு டன் கணக்குல மீனை அள்ளுறாரு. அப்ப அதுக்காக பயன்படுத்துறாரு அவரை. இப்ப எப்படி சொல்றது அப்படின்னா, அவன் எல்லாருக்கும் முக்தி கொடுக்கணும்னு பெருமானுக்கு ரொம்ப ஆசை. நேரடியா வர்றாரு. இப்ப நான் சொன்ன மாதிரி, எப்பா முக்தின்னா ஒண்ணும் இல்லப்பா, இருவினை ஒப்பு மலவடிவாகம் சத்தினிவாதம் இதெல்லாம் முடிச்சுன்னா டக்குன்னு முக்தி ஒடியாந்துடலாம் தம்பி, இதை பண்ணு அப்படின்னு அவர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா இருந்துச்சுங்க அப்படின்னு கை தட்டிட்டு போயிடுவோம். நம்ம அதை அனுபவிக்கவோ அல்லது அதை நம்ம செயல்படுத்தவோ மாட்டோம். அதெல்லாம் நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா, நம்மளுடைய இதுக்குள்ளார வரணும்னா என்ன பண்ணணும்னா, என்னையை உணர வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர் ஒரு பெரிய டைரக்டர் சிவபெருமான், ஒரு நல்ல நடிகரை கொண்டாந்து வச்சு, எனக்கு இன்னும் மறக்க முடியாது அதுதான், இது சிவாஜி கணேசன் இதுல செக்கிழுத்த செம்பலா நடிச்சிட்டு இருக்கிறார் வாவு சிதம்பரனார், கப்பலோடைய தமிழன். என்று தன்னியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், புசு 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 புசுன்னு சத்தம் கேட்குது. என்னடா அதுன்னு பார்த்தா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க தான் 2 பக்கமும் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்படியே டேய், அந்த ஆளு காசு வாங்கிட்டு நடிச்சுட்டு இருக்கிறாரா. அதெல்லாம் நம்ம நினைக்க முடியாது. அது உண்மைன்னு நினைச்சு அவன் அதை அனுபவிக்கிறான் பாருங்க. அந்த அழுக, அந்த ஒரு உணர்வு பூர்வமா அதை பாக்குறான் இல்லையா, அந்த ஒரு இதை கொடுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றாருன்னா, ஒரு ஆன்மாவை கொண்டாந்து வச்சு, பக்குவப்பட்ட ஆன்மாவை கொண்டாந்து வச்சு, நீ கத்து, நீ அழு, உன்னை பார்த்து எல்லாரும் அழுட்டோம். உண்மையிலேயே பெருமாருடைய அந்த அற்புதங்கள்லாம்
என்ன சொல்றது, எண்ணி எண்ணி இன்புறத்தக்கது அப்படிதான் சொல்லணும், சரியான ஒரு வார்த்தை. அப்போ பக்குவ நிலை வந்துருச்சுன்னா கொடுப்பாரா அப்படின்னா இல்ல. நம்மளால ஆக வேண்டிய காரியங்கள் சில இருந்தாலும், அல்லது நம்முடைய பிராரத்த கர்மங்கள் இன்னும் முடியல அப்படின்னாலும், அல்லது அந்த அளவுக்கு நமக்கு இன்னும் இது இல்லை அப்படின்னாலும் அதுக்கேத்த மாதிரி வைப்பாரு. அதனால அதை பத்தி எல்லாம் நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டியது இல்லை. ஜஸ்ட் புரிதலுக்காக நான் சொல்றேன். செய்ய வேண்டிய செயல்கள் பணிகள் நிறைவு பெறும் வரை வைத்திருப்பார், இது ஒண்ணு. அடுத்தது திருநாவுக்கரசு பெருமானுக்கு எல்லாம் சொல்லுவாங்க அவரு நிறைய சோதிச்சாரு அப்படின்ட்டு. அது சோதிக்கிறதெல்லாம் ஒரு வேலை அப்படி வச்சுக்குவோம். திருநாவுக்கரசரை அங்க நான் சொல்லல. சரி, எக்ஸ்ன்னு ஒரு மனுஷன் இருக்காரு. அவர் சிவபெருமானுக்காக ரொம்ப இது பண்ணி அவர் பாடல்லாம் பாடி இது உழவார பணி எல்லாம் செஞ்சு இது பண்றாரு. ஆனா அவருடைய மனசுக்குள்ளர கொஞ்சம் காசு கிடைச்சிச்சுன்னா நல்லா இருக்கும், நல்ல இது பெண்கள் இருந்தா அவங்க கூட சந்தோஷமா நான் அனுபவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வோட இருக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன், ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அப்ப சுவாமி அவரை டெஸ்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? தெரியும் இந்த கழுதை அப்படிதான்னுட்டு, இந்தடா அப்படின்னு நேரடியா கொடுத்து சந்தோஷமா இருந்துட்டு வாடான்னு விட்டுருவாரு. இவர் ஏன் டெஸ்ட் பண்றாரு அப்படின்னா, அது உங்களுக்கு ஏற்கனவே இது சம்பந்தமாகவும் நான் பேசியிருக்கிறேன். இதுல சோதனை என்பது, பெருமானுடைய சோதனை என்பது அடியாரை விளக்கம் காண்பது. சோதி பிளஸ் அணைய அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் ஒண்ணு கொடுத்துருந்தேன். எனக்கு தோன்றிச்சு, அதெல்லாம் அதை நான் கொடுத்துருக்கிறேன் நான். அதாவது வெளிச்சம் போட்டு விளக்கமா காட்டுவார். பாத்துக்க, எங்க ஆளு இவ்வளவு நல்லவர் தெரிஞ்சுத, அதனாலதான் அவருக்கு நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் புரிய வைக்கணுங்கிறதுக்காக கொண்டுட்டு வந்த சோதனை தானே தவிர மற்றபடி அவரை சோதிக்கணுங்கிற எண்ணமோ நோக்கமோ அவருக்கு இருந்திருக்காது. யாரு நாவுக்கரசு பெருமானை சோதிக்கணுங்கிற எண்ணமோ நோக்கமோ சிவபெருமானுக்கு இருந்திருக்காது. அவருக்கு தெரியும், மூஞ்ச பார்த்தா தெரியாதா மொசை பிடிக்கிற நாயங்கிற மாதிரி, என் மூஞ்ச பார்த்தா தெரியாது என்ன மாதிரியான ஆளுன்ட்டு அவருக்கு அது மாதிரி அவருக்கு தெரியும். இருந்தாலும் எல்லாருக்கும் காட்டணுங்கிறதுக்காக செஞ்சது. அதை விட ரொம்ப சிறப்பான ஒரு நமக்கு தெரிஞ்சு முக்தியை அடைந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெற்றான் சாம்பான்னு ஒருத்தர். அவர் கிட்டத்தட்ட 13ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டுல வர்றாருன்னு நினைக்கிறேன். 12ஆம் நூற்றாண்டுக்கு மேல அந்த ரேஞ்சில் வர்றாரு. 11, 12க்கு மேல வர்றாரு. அவர் உமாபதி சிவம் ஐயாவுடைய கொற்றவன்குடியில அவரு தங்கி இருக்கிறாரு. அவருடைய மடத்துக்கு விறகு வெட்டி கொண்டு வந்து போடுவார். போட்டுட்டு ஒரு நாள் நல்ல மழை, நல்லா அன்னைக்கு வரல. என்னடா ஆச்சு, என்னப்பா ஆச்சு, இன்னைக்கு விறகு வெட்டிட்டு வந்து, ஐயா மழை, ஓ சரி சரி விடு, அதனால அவனால வர முடியாம இருந்திருக்கோம், விட்டுட்டாரு. மறுநாள் 2 கட்டா எடுத்துட்டு வந்து போடுறான். அதுக்கு அடுத்த நாள் வருகின்ற போது என்னாச்சு அப்படின்னா, வழியில ஒருத்தர் பார்த்து, எப்பா இதை கொண்டு போய் அந்த சாமிகிட்ட கொடு, அங்க உள்ளர ஒரு சாமியார் இருப்பார்ல அவர்கிட்ட கொடு, உமாபதி சிவத்துக்கிட்ட கொடு அப்படின்னு சொல்ல இது கட்டை போட்டுட்டு, ஐயா இவர் உமாபதிய சிவங்கிற ஐயா கிட்ட கொடுக்க சொல்லி ஒருத்தர் கொடுத்தாரு, சரி வர சொல்லுன்னு சொல்லி கூப்பிட்டு, அவன் கீழ் ஜாதியை சேர்ந்தவன் அப்படின்னு எல்லாருமே கொஞ்சம் இது பண்றாங்க, சாமியை பார்க்கணும் அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு வர சொல்லியான்னு சொல்லி உள்ளார வர சொல்லி சொன்னோடனே, இது யாரு கொடுத்தாங்க? நல்ல வேலை அவன் கேட்டுக்கிட்டான். பெற்றான் சாமான் வந்துச்சு, அவன்லாம் சொல்லக்கூடாது, அவர் சிவமாயிட்டாரு. பெற்றான் சாமான் கேட்டுக்கிட்டாரு, சாமி ஐயா இது யார் கொடுத்ததுன்னு சொன்னா என்னான்னு சொல்றது அப்படின்ட்டு. தில்லை அம்பல கூத்தான் கொடுத்தான்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி வச்சிடுறாரு. சரின்ட்டு, யாருப்பா கொடுத்ததுன்னா தில்லை அம்பல கூத்தான் கொடுத்தாரு. என்னடா அது அப்படின்ட்டு அவர் ஓலையை வாங்கி பாக்குறாரு. அழகா எழுதிருக்குது, பெற்றான் சாம்பானுக்கு பேதமர தீக்கை முக்தி தர முறைமை. பெருமானே கொடுத்துட்டாரு, அதுக்கு பிறகு என்ன இருக்கு? அப்படியே கையெடுத்து வணங்கிட்டு தண்ணீர் எடுத்து தெளிச்சு இது பண்ணி தலையில தெளிச்சு திருநீரை பூசி தீட்சை கொடுக்குறாரு. அப்படியே கண்ணுக்கு முன்னாடியே எல்லாரும் பார்க்க, கண்ணுக்கு முன்னாடியே அப்படியே நெருப்பு வடிவமாகி அப்படியே கலந்துடுறாரு. எல்லாரும் பார்த்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவர் என்னமோ பண்ணாரு, புஷ்ன்னு அவர் எரிஞ்சு போயிட்டாரு அப்படிதான் எல்லாருமே சொன்னாங்க. உடனே இந்த அம்மா அந்த இவர் பெற்றான் சாமானுடைய மனைவி போய் அரசர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து, ஐயா இது மாதிரி இது போட்டுட்டு இருந்தாரு, ஒரு நாள் மழைன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து போடல, மறுநாள் கூட 2 இது கொண்டுட்டு வந்து போட்டாருங்க, ஆனாலும் அதுக்காக அவரை எரிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே
இல்லையே, உமாபதி சிவன் அந்த மாதிரி செய்யற ஆள் இல்லையே, நல்ல மிகப்பெரிய சிவன் அடியாராச்சு அவரு அப்படின்னு கேட்டோடனே, ஐயா அவர் வந்து பக்குவ நிலையில இருந்தார், இதற்கு சாமி கொடுத்த ஓலை, இதை வச்சு நான் தீட்சை கொடுத்தா அவரு முக்தி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லவும், ஏங்க இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்கு. இந்த டயலாக் அப்பவே கேட்டான். சரி வர சொல்லுங்க, யாருக்கு வந்து பக்குவம் இருக்கோ அவங்களுக்கு நான் முக்தி கொடுக்குறேன்னா, யாராருக்கு பக்குவம் இருக்கு முக்தி வர்றதுக்கு வாங்கனால எல்லாம் 10 அடி தள்ளி ஓடுதுங்க. பாருங்க, யாருமே முக்தி பெறுவதற்கு தயாராவே இல்லை முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்தாரு. கோவில்ல சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி கோமுகத்து கழிமுகத்துல இருக்கக்கூடிய ஒரு நீர்முள்ளி செடி, இது பக்குவமா இருக்கு, இதை வேணா நான் முக்தி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டாரு உமாபதி சிவம். கொடுங்கன்னா எல்லாரும் கண்ணு முன்னாடியும் அதுக்கு இதெல்லாம் பண்ணி திருநீரை போட்டு தீட்சையை கொடுத்தாரு. அந்த நீர்முள்ளி செடியும் அப்படியே நெருப்பா மாதிரி இதாயிடுச்சு, இறைவனோட கலக்கு. அப்போ இதுல இருந்து என்ன தெரிய வருது நமக்கு அப்படின்னா, நான் ரொம்ப ரசிச்ச ஒரு முக்திக்கான சம்பவம் அல்லது வரலாற்று நிகழ்ச்சி, வரலாற்றில் பதியப்பட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அது. இப்போ நம்ம யோசிக்க வேண்டியதில்லை, நம்ம முக்தியை எப்படியாவது அடைஞ்சிடணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும், இப்பவே தன்முனைப்பு வந்துருச்சு. இப்ப நான் எனதுங்கிற இதுல செய்யும் போது அது மறுபடி கர்மாவாகும். அதனால அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, பெருமானுடைய அருளால நம்ம முக்தி அடையலாம். இதுக்கு ஒரு கதையையும் சொல்லிடுறேன் நான். சின்னோண்டு கதை தான், ரொம்ப பெரிய கதை. இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இல்லை நான் மேபி சொல்லியிருப்பேனா இருக்கும். 2 முனிவர்கள் 2 மரத்தடியில உட்காந்து தவம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பக்கமா போன ஒரு குரு வந்து என்ன பண்றாரு, இந்த முனிவர்கிட்ட வந்து கேட்கிறாரு, என்னையா பண்றீங்க அப்படின்னுட்டு. ஐயா நான் தவம் பண்ணிட்டு இருக்கேன், நான் முக்தி அடையணும், அதுக்காக தவம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இரு, நான் என்னோட ஞான திருஷ்டியில பார்த்து சொல்றேன் அப்படின்னு வந்துட்டு, நீ தவம் பண்ணிட்டு இருக்கீல்ல, இந்த மரத்துல எத்தனை இலை இருக்கோ அத்தனை பிறவி எடுத்துட்டு அதுக்கு பிறகு உனக்கு முக்தி உண்டு அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ இன்னும் இவ்வளோ பிறவி நான் எடுக்கணுமா அப்படின்னு அவன் உட்காந்து தவம் பண்ணுன்ட்டு போயிட்டாரு. அடுத்த இதுல மரத்துல உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறவன்ட்ட போயிட்டு, என்னையா தவம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு, நான் முக்தி அடையணும் அதுக்காக தவம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. உடனே அவரும் சும்மா கண்ணை மூடிட்டு வந்துட்டு அவன்கிட்ட சொன்ன அதே வார்த்தையை சொன்னார், நீ உட்காந்துருக்கியே இந்த மரத்துல எத்தனை இலை இருக்கோ அத்தனை இது பிறவி எடுத்ததுக்கு பிறகு நீ முக்தி அடையலாம். அப்ப நான் முக்தி அடைஞ்சிருவேனா எப்படி கேக்குறான் பாருங்க. ஏயா இவ்வளவு பிறவி எடுக்கணும்னு சொல்றேன், நீ முக்தி அடைஞ்சிருவேனான்னு கேக்குறேன். அட பிறவி எடுத்துக்கலாம் சாமி, என்ன எவ்வளவு எடுக்கல, இவர் சொல்லலையா. ஆனா என்னது என்ன சொல்றாரு, எழுகடல் மணலை அளவீடில் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம்னு சொல்லி அருணகிரிநாதர் பாடுறாரு. அப்ப இது வரைக்குமே கோடானு கோடி பிறவி எடுத்துட்டேன், இன்னும் இந்த அளவு பிறவி எடுக்க மாட்டேன் ஐயா. ஆனா எனக்கு முக்தி நிச்சயம்னு சொன்னீங்க பாருங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். முக்தி இப்ப கண்டிப்பா உண்டு அப்படின்னானா, இந்த புடி அப்படின்னு கையோட முக்தியை கொடுத்துட்டாராம். அதாவது நம்ம எடுத்துக்கிற விதத்துலதான் அந்த முக்தி அப்படிங்கிறதுக்கான கதை இது. அப்படியான பயந்தோம்னா அது நமக்கு ரொம்ப பெருசா தெரியும், அதை நோக்கி போறதுக்கு ஒரு கோர்வு வந்துடும், அப்ப இன்னும் கூட அதிகமாக ஆகலாம். ஆனால் நமக்கு கண்டிப்பாக முக்தி உண்டு. முக்தி எல்லாரும் அடைய போறோம் அப்படிங்கிறது சர்வ நிச்சயம். ஏன்னா அது வரைக்கும் சாமி விட போறதில்ல. அது எனக்கு பாவம் இந்த சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன, எனக்கு கவிதையெல்லாம் எழுத தெரியாது, ஏதோ கிறுக்கு நானோட அதுல வந்துச்சு. இந்த ஆன்மாக்களை எப்படியாவது கரையேற்றி விட வேண்டும் என்று தலையால தண்ணி குடிச்சு பார்த்தாரு, ஒண்ணும் நடக்கல. தலையில கங்கையை வச்சிருக்கிறதுக்கு சொன்னேன். அதுக்கு பிறகு இவனுங்களோட போராடி ஒண்ணும் பண்ண முடியலையே, இவனுங்க இப்படி இருக்கிறானுங்களேன்னு துக்கம் தாழ முடியாம விஷத்தை எடுத்து குடிச்சாரு. அதுவும் தொண்டையை தாண்டி போகல, அங்கேயே நின்றுடுச்சு. எப்படியாவது இந்த பயல்களை எல்லாரையும் முக்தி அடைய வச்சிருவேன்னு சொல்லிட்டு ஒத்த கால நின்றுட்டு இருக்கிறாரு. பாவம் இந்த சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுன. அது தோணிச்சுது. அந்த மாதிரி அவரு ஒரே பிடியா இருக்கிறார், நமக்கு எல்லாருக்கும் முக்தி கொடுப்பார். முக்தி என்பது நிச்சயம், முக்தி நிச்சயம். அதனால யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை.
ரொம்ப சந்தோஷம். இப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி இந்த இதை நிறைவு செய்கிறேன். ரொம்ப ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன் நானு. அதாவது சரிங்கய்யா, முக்திங்கிறது நிச்சயம் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயா இருந்துட்டு இருந்தோம்னா நமக்கு முக்தி கிடைச்சிருமா அப்படின்னா இல்ல. இதை உணர்ந்து கொள்வதன் மூலமாக இந்த முக்தி எப்படியாவது அடையணும், அதை எனக்கு தரணும் அப்படின்னு பெருமான் கிட்ட கொஞ்சம் வம்பு பண்ணணும். அதற்கு தடையாக இருப்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு தடையாக இருப்பது என்ன அல்லது துணையாக இருப்பது என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துக்குவோம். முக்திக்கு தடையாக இருக்கக்கூடியது என்ன, அதை உடைச்சி நல்ல வழியில போவதற்கு துணையாக இருப்பது என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த செய்திகள் கொஞ்சம் உபயோகரமாக இருக்கும் என்பது அடியனுடைய தாழ்மையான கருத்து. அதாவது இந்த உலக வாழ்க்கையில வந்ததற்கு பிறகு அறியாமை என்கிற ஆணவத்திலே மூழ்கி நாம உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால நிறைய துன்பங்களை அனுபவிக்கிறோம். அதனாலதான் இவர் சொல்லுவாரு, என்னது, செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் புல்வரம் பாய பலதுறை பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் இப்படி பல விஷயங்களை தாண்டி தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முனிவில்லாததோர் பொருளது கருதலும், நம்ம இறைவன் ஒருத்தன் இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி போகிறோம் அப்படின்னாலே என்ன நடக்கும் அப்படின்னா 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின ஆரம்பிச்சிடும். நம்மளை போட்டு பெரட்டி எடுத்துரும். அது அப்படி இது இப்படி அதெல்லாம் சரிவிட்டு வராது, இதெல்லாம் அவங்க எல்லாம் சும்மா சொல்றாங்க அப்படின்னு. இல்ல அதெல்லாம் அவங்களுக்கு தான் சரிவிட்டு வரும், நமக்கெல்லாம் சுத்தமா சரிவிட்டு வராதுன்னு நம்மளை போட்டு குழப்பி எடுத்துரும். இதெல்லாம் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த மாயா சக்திகள்ல இருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறதுக்கு திருப்படை ஆட்சியா சரி ஏதோ ஒண்ணுல எனக்கு கரெக்டா தெரியல. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆன நீற்று கவசம் அடைய புகுமின்கள் ஆனநீற்று கவசம் அடைய புகுமின்கள் வானவூர் கொள்வோம் நாம் மாயப்படை வாராமே. இந்த மாயப்படை எப்படி வரும்னா 6 கோடி மாயா சக்திகள், அவ்வளவு பெரிய படை வரும். அந்த படைகள் நம்மளை ஒண்ணும் பண்ணாம நாம வானவூருக்கு போகணும், மேல போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா ஆன நீற்று கவசம் அடைய புகுமின்கள். அப்ப நம்ம முக்திக்கு போறதுக்கு அடிப்படையான ஒரு இது என்னன்னா பக்தி உணர்வு. அதுக்கு பிறகு திருநீற்று கவசம். இதை தினந்தோறும் சிவசிவான்னு சொல்லி பூசிக்கிட்டே வந்தோம்னா நம்மளை மாயை தாக்காமல் காப்பாத்தி கொண்டுட்டு வரும். ஒன்னாச்சா. 2வது, பெருமானுடைய திருவருள் குருவருள் அது நமக்கு நிறையவே இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு கொண்டுட்டு வர்றாரு. நம்மளுக்கும் ஒரு குருவை இங்க பிடிச்சுக்கிட்டு நம்ம மேற்கொண்டு மேல போறதுக்கான முயற்சிகளை செய்யலாம். அதுல படிநிலைகள் நிறைய வச்சிருக்கிறாங்க, தீட்சை எல்லாம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுகள் மூலமாகவும் போகலாம். இல்ல நீங்க சம்சாரத்துல இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப எளிய வழி ஒண்ணு இருக்கு. இது பஞ்சாட்சர மந்திரம். அதுதான் நம்மளை மேல கொண்டுட்டு போறதுக்கான உந்து சக்தி. அதை பிடிச்சுக்கிட்டீங்கனாலே போறோம், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல கொண்டுட்டு போவோம். இதை தாண்டி எப்போதும் பெருமானுடைய நினைவுலே இருக்கணும். இந்த மலை மாயையில நம்ம மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இதுக்கும் கூட எல்லாத்துக்கும் என்ன சொல்றது, எக்ஸாம்பிள்லாம் நான் எங்கேயோ போய் தேட வேண்டியது இல்லைங்க. எல்லாத்தையும் லைவ் எக்ஸாம்பிளாவே சாமி கொடுக்குறாரு. ஒண்ணும் இல்ல, ஒரு எங்க வீட்டுல ஒரு மாமரம் இருந்தது, அது நல்ல புளிப்பு. அதனால அவங்க யாரும் எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா அதுல ஏதோ ஒரு இது மாதிரி செஞ்சு கொஞ்சம் இனிப்பெல்லாம் போட்டு செஞ்சு அதை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்தோம்னா அது கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜுக்குள்ள 2 மாசம் கழிச்சு எடுத்து பார்த்தா லைட்டா பூசானம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஐயே எதிரடா அம்மா பிடிச்சி எல்லாத்தையும் கழுவி சுத்தம் பண்ணிட்டு மறுபடி போட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணி தொடர்ந்து ஒரு வாரம் நல்ல வெயில்ல காய வச்சேன். முதல்ல செஞ்சது வெயில்ல காய வைக்கவே இல்லை, சும்மா சட்டியில கிண்டினதை நல்லா திக்கா மட்டும் செஞ்சுட்டு எடுத்து உள்ளார வச்சிருந்தேன். இப்போ 1 வாரம் 10 நாளைக்கு அதை வெயில்ல காய போட்டு எடுத்து வச்சதுக்கு பிறகு அப்படி இருக்கு. அது இன்னும் ஒரு 6 மாசம் ஆனாலும் கெட்டு போகாது அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஆனா நல்லா இருக்கு. இது நேச்சுரல், இயற்கையான ஒரு விஷயம். இப்ப என்ன தோணுச்சுது எனக்கு இந்த நிகழ்ச்சியிலிருந்து எனக்கு கிடைத்த ஞானம் என்ன அப்படின்னா, சூரியன் என்பது ஒளி, சக்தி, சிவத்தை குறிக்கக்கூடியது. இந்த பொருள் என்பது நம்முடைய மனம். இத
ரொம்ப பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளார வச்சிருந்தோம்னா கூட பூஞ்சானம் பிடிச்சு போகும். ஆனால் இது எவ்வளவுக்கு எவ்வளவு இறைவன்கிட்ட எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கோ, பெருமான்கிட்ட எவ்வளவு எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதுல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாம் போயிட்டு தீமைகள் கிட்ட நெருங்காது, ரொம்ப நாளைக்கு அது நல்லா இருக்கும். அதனுடைய அந்த நிலைத்த தன்மை என்பது அதிகமாகும் அப்படிங்கிறது எனக்கு அதுல இருந்து புரிய வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆகவே நம்ம எந்த அளவுக்கு பெருமானுடைய இதுக்கு நெருக்கமாகவும் அதுல இதாகவும் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப சீக்கிரமாக நாம் முக்தி நிலையை அடையலாம் என்கிற அந்த கருத்தையும் இங்கே பதிவு செய்து கொண்டு, இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல அப்படின்னு தோன்றவங்களுக்கு எஸ் அப்கோர்ஸ் இது என்னது அகத்தியர் தேவாரத்தில் இருக்குல்ல, அவர் அப்படிதான் அழிச்சுட்டு போவார். அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா அழிச்சுட்டு போவார். அழிச்சுட்டு போறதே முக்தி நிலைக்கு தான் அழிச்சுட்டு போவார். அதனால இதுக்கு மேல டீட்டெயில் வேணும்னா அகத்தியர் தேவாரத்தில் உள்ள இதுகளை கொஞ்சம் கேட்டு பாருங்க, அதுல டீட்டெயில்ஸ் இருக்கு என்று கூறி நான் உங்களுடைய நேரத்தை ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். நான் என்ன பேச போறேன்னா நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் மைக் ஓப்பன் பண்றதுக்கான இது பண்றேன். உங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா முதல்ல கை உயர்த்துற சிம்பலை பிரஸ் பண்ணுங்க, அவங்கள்ட்ட கேட்டுக்குவோம். அப்புறமா உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. அதோட இன்னொரு 10-15 நிமிஷத்துக்குள்ள முடிக்கலாம். 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷத்துக்குள்ள. அம்மா சொல்லுங்கம்மா, சித்ராதேவி அம்மா சொல்லுங்கம்மா. சிவானம் ஐயா, ரொம்ப அருமையா இருந்தது. ஒரே ஒரு டவுட் ஐயா, அந்த அறிவுக்கும் ஞானக்கும் ஒரு வித்தியாசம் சொன்னீங்க இல்லையா, அது கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க ஐயா. அறிவும் ஞானமும். அறிவுங்கிறது அறிவது அறிவு, அது பொட்டன்ஷியல் எனர்ஜி மாதிரி, அது பெருசா பயன்படாது, அவனுக்கே கூட பயன்படாது. அறிவுடையவன் அறிஞன் என்று பெயர். அறிஞன்கிட்ட இருக்கக்கூடிய அறிவு அது அறிவாகவே நிற்கும். அது எல்லாருக்கும் பயன்படுமான்னு சொல்ல முடியாது. ஆனா ஞானம் என்பது இந்த அறிவினுடைய தெளிவு, அந்த உணர்வுக்கு பிறகு வரக்கூடிய இது, அது அவனுக்கும் பயன்படும், அடுத்தவங்களுக்கும் பயன்படும். இப்ப அந்த ஞானம்னு சொல்றது எது நிலையில்லாத பொருளோ அதெல்லாம் விட்டுட்டு எது நிலையான அந்த பரம்பொருளை தேடி போறதுன்னு சொல்றதுதான் ஞானம் நீங்க சொல்லியிருந்தாயா? அதுதான் ஞானமா? ஞானம் நான் சொல்றது எந்த ஞானத்தை வேணாலும் எடுத்துக்கலாம். இசை ஞானம் ஒரு இது அப்படின்லாம் அதெல்லாம் சொன்னோம்னா அது என்னன்னா உங்களுக்கு இப்ப ஒண்ணும் இல்லை, ஒரு குழந்தை இருக்கு, அதுக்கு என்ன சூடுன்னா என்னன்னு தெரியாதுன்னு வச்சுங்களேன். ரொம்ப சின்ன குழந்தை, ஏய் தொடாத சுடும், இத சுடுங்கிறான். சுடுங்கிறது அதுக்கு தெரியும், ஆனா அது புரிஞ்சுக்கணும் அல்லது செய்யணும்னு அவசியம் கிடையாது. தொடுது, நல்லா சுருக்குன்னு சுட்டோம்னா பேன்னு கத்தி இது பண்ணி அது உள்ளார உட்காந்துருச்சு இல்ல, இனிமே அந்த டீயோ அல்ல இதை பார்த்து சுடுன உடனே டக்குன்னு அந்த உள்ள இது வருது பாருங்க. இது ஒரு ஞானம், நான் ஒரு புரிதலுக்காக சொல்றேன். ஆக இது ஞானத்துக்கும் அறிவுக்கும் அடிப்படையான வித்தியாசங்கிறது இதுதான். இது அந்த பூகம்பம் உதாரணத்தை சொல்லி சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது ஐயா, ரொம்ப நல்லா இருந்தது. எப்பயும் போல நிறைய யோசிக்க வேண்டிய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க. என்ன நிறைய தேடணும் ஐயா, அதுல நிறைய யோசிக்க வச்சிருக்கீங்க ஐயா, நிறைய யோசிக்க வேண்டியதா இருக்கு. நம்ம கையில நடத்துற அந்த பாடத்தையும் இதையும் அப்படியே சிங்க் ஆகுது ஐயா. அவரு அந்த சைவ சித்தாந்தம் எடுக்கிறாரு இல்லையா, சொல்றாரு, அதுவும் இதுவும் இப்ப நீங்க பேசுறதும் அப்படியே நிறைய விஷயங்கள்ல அப்படியே சிங்க் ஆகிட்டே வருதுயா. அவரு சொல்லியிருக்காரு, முக்தி நிலைக்கு அந்த சரியை கிரியை யோகம் ஞானம்னு சொல்லுவாரு இல்லையா. ஒருத்தர் வாழ்ந்து காட்டியிருக்காங்க நமக்கு, ஞானிகள் நமக்கு அந்தந்த மார்க்கத்துல அவங்க இருந்திருக்காங்க. அந்த மாதிரி மார்க்கத்துல நம்மளும் போகணும்னா முக்தி அடையலாம். அதுக்கு ஒரு படிநிலை, அதுதான் நீங்க சொன்னீங்க இல்லையா, அரும்பு மலர் காய் கனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த உதாரணத்தை எடுத்து சொன்னது ரொம்ப அருமையா இருக்குயா. நிறைய விஷயங்கள் இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள இதை முடிக்க முடியுமான்னு தெரியல, ஆனா நீங்க நிறைய விஷயங்கள் புகுத்திருக்கீங்க. நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கு. நன்றிங்க சிவாய நம. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. வேற ஏதும் கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது இருந்தா சொல்லலாம். அம்மா சொல்லுங்கம்மா. ஏன் இப்ப நீங்க பசங்களை அப்படியே விட்டுறலாம், நீங்க ஒண்ணுமே ஒண்ணு சொல்லலாம் நினைக்கிறீங்க. ஆனா அவங்க தப்பு பண்ணும்போது நம்ம சொல்லதான், பெரிய பசங்க வளர்ந்த பசங்க தான் சொல்லதான் வேண்டியிருக்கு. இப்ப கடமாக வாங்கி சாப்பிடாதீங்க வயிற்றுக்கு ஆகலைன்னு சொன்னா இல்லைன்னு வாங்கிட்டு வர்றாங்க. இது நம்ம என்னங்க வேணாம்பா, தப்பு இப்ப உடம்புக்கு ஆகாதுப்பான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது இருக்கலாம், மாத்திக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல கஷ்டம் தான் அது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா
பண்ணணும்னா இப்ப நீங்க அதுல ரொம்ப தீவிரமா இருக்கீங்க அப்படின்னா வீட்டுல நல்ல வாங்கி வச்சுட்டு நீங்க செஞ்சு கொடுங்க. என்ன வேணும் உனக்கு என்கிட்ட சொல்லு. நான் 1.5 கிலோ மாவு அரைக்கிறேன், டெய்லி 2 வேளைக்கும் கொடுத்துறேன் மாவை. ஒரு நாள் மிஸ் ஆனா இந்த குத்து வாங்கிட்டு வந்துடுறாங்க மாவு. அது போயிட்டு போகுது, அது ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. மனசு கேட்க மாட்டேங்குது, குழந்தை சாப்பிடணுமே, குழந்தைக்கு வந்து அன்பன் பயமா இருக்கு. இல்ல அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஒரு நாள் எல்லாம் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா அது வந்து அவங்களுடைய உடலுக்கும் இதுக்கும் நல்லது இல்ல. சந்தோஷமா பாருங்க. இல்ல என்ன சொல்றேன்னா இது எல்லாமே வந்து தியரிட்டிக்கல் திங்ஸ். அது அவ்வளவு இதுல வராது. பெருமாள்கிட்ட கேட்டு கேட்டு பெறணும். ஒவ்வொரு நாளும் அவர் இந்த இதை வந்து நம்ம வேண்டுதலா வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம இவங்களே அடிக்கடி சொல்லுவாங்க, திருமந்திரமாவும், எனக்கு ஞானத்தை கொடு, அதை அறிந்து பக்குவத்தை கொடு அப்படின்னு அவர் கொடுக்க தெரியாதுமா. அது நம்மள அறியாமலே நமக்குள்ளார வந்துரும். நீங்க அதெல்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. அப்படிதான் இருக்கிறேன். ஆமா, வேதனை. வணக்கம் ஐயா, சிவாயனம் ஐயா. ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு சொல்ல போறேன். நீங்க மடை திறந்த வெள்ளம் மாதிரி அந்த சப்ஜெக்டை ஒட்டி நம்ம திருமுறைகளிலிருந்தும் அப்புறம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில உள்ள சில விஷயங்கள்ல இருந்து எடுத்துக்கிட்டது ரொம்ப சிறப்புங்கய்யா. அந்த தாய்மானவர் பாடல், இந்த அரம்பு மொட்டை காய்கனி, அந்த இதுவும் சிறப்பாக இருந்தது. அந்த விளக்கமும் அது முத்தி நெறி அப்படின்னோன்னா அந்த பாடலை எடுத்துட்டு ஒரு சின்ன நாட்டை சொல்லுவீங்க அல்லது முடிக்கும் போது அதோட முடிப்பீங்க நினைச்சேன். அந்த சப்ஜெக்டை எடுத்தது ரொம்ப சிறப்பா இருந்தது. இன்னொன்னா முத்தி, நீங்க அடிக்கடி முத்தா முத்தி தரவல்ல அப்படிங்கிற பாட்டு, அதையும் எடுத்துட்டீங்க. அந்த சப்ஜெக்டை பார்த்தோன்னே அப்படி எல்லாம் தோணுச்சு. அப்புறம் எனக்கு ஒரு சில இது தோணுது வந்து இந்த இருவினை அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம இதுல வரும் ஆசைப்பத்துல கூட புளியம்பலம் மாதிரி, புளியம்பலம் ஒத்திருந்தேன்னு அந்த அதனுடைய இயல்பும் இருக்கும். அதை ஒட்டியும் ஒட்டாம அந்த மாதிரியான இது இருக்கும் பொழுது இன்ப துன்பங்கள் எல்லாம் சமமா, இப்ப நம்ம வீட்டு குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டு குழந்தைங்களா இருந்தாலும் சரியா பாக்குறது, இந்த மாதிரி இன்ப துன்பங்களை சமமா நோக்குறது, அது அந்த மாதிரி ஒரு நிலை வர்றதுங்கிறது வந்து அந்த இருவினை ஒப்பு. அந்த மாதிரி நான் புரிஞ்சு வச்சிருந்தேன். நீங்க இன்னும் சில விளக்கங்கள் கொடுத்தீங்க. இன்னொன்னு வந்து அந்த முத்தி நிச்சயம் சொன்னீங்க இல்லையா, அது வந்து குருஞான சம்பந்தர் எழுதின நூல் ஒண்ணு இருக்கு, முத்தி நிச்சயம்னு. ஒரு 22 பாடல்கள் இருக்கும். அது வந்து 14ஆம் நூற்றாண்டுல உள்ளது. அவ அந்த தர்மபுரம் தினத்துல உள்ள 8 நூல்கள் அட்டகம் மாதிரி இருக்கிற, அதுல இதுவும் ஒண்ணு. அதுலயும் இந்த முத்தியை பத்தி தான் முழுக்க முழுக்க இருக்கும். யார் எழுதுன்னு சொன்னீங்க? குருஞான சம்பந்தர் அப்படின்றவர் எழுதினது அது முத்தி நிச்சயம்ங்கிறது. சரி சரி சரி. அதுல இந்த மாதிரியான விளக்கங்கள் இருக்கும். குருஞான சம்பந்தர்ங்கிறவரை எழுதினது அது. முத்தி நிச்சயம்ங்கிற வார்த்தை நீங்க சொன்னோன்னா அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதுல எல்லா பாடல்களையும் அந்த முத்தி நிச்சயம் என்ன, முத்தி நிச்சயம் என்ன, அந்த முத்தியை பத்தியே, முத்தி சித்தாந்தம் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளோட அது விளக்கம் நிறைய இருக்குதுங்க. அப்புறம் நம்ம பார்த்தோம்னா தெரியும், அதுல ஒரு 22 பாடல் இருக்கு. அது அவர் வந்து இதுல தர்மபுர ஆதீனத்துல இருந்தவர். அவர் ஒரு சித்தாந்த அட்டகம் மாதிரி அவர் ஒரு அட்டக பாடல்கள் எழுதியிருக்காரு. அதுல இது ஒண்ணு. ஆக்சுவலா இதுவே வந்து பிளான்ல கிடையாது. திடீர்னு ஐயா ரொம்ப போரிங்கா இருக்கு, ஒரு இது சங்கமும் நடத்துங்கய்யான்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணோம்னா, சரி இது ஏதோ பேசுவோன்னு தான் ஆரம்பிச்சேன். 1/2 மணி நேரம் 40 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடலாம்னு தான் நினைச்சேன். ஆனா அது இல்ல அப்படி சொல்லும் பொழுது அப்படி வந்துருச்சு உங்களுக்கு அந்த ஃப்ளோ கரெக்டா. அந்த அப்படியே அடுத்தடுத்து கோர்வையா வந்து 1/2 மணி நேரம் தான் சொன்னீங்க. அது நிறைய வந்துருச்சு. கேட்கறதுக்கும் சப்ஜெக்ட் வந்து அப்படியே கேப்சர் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியா இருந்தது இல்லையா, சிறப்பா இருந்தது. அந்த முத்தி நிச்சயம் நீங்க சொன்னோன்னா அது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அந்த மாதிரி ஒரு இது இருக்கிறது கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பாடல்கள் ஆனா அது முத்தி பத்தி சொல்ற மாதிரி இருக்கும். பரவாயில்ல. இல்ல முத்தி பத்திய விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. நான் என்ன யோசிச்சேன்னா, இதெல்லாம் போய் யோசிக்கணும். ஒருத்தவங்க அப்படிதான் கேட்டாங்க, நினைக்கிறேன் இங்க இதுல வருவாங்க, அது பிரம்மகலான்னு ஒரு அம்மா ஒருத்தவங்க அந்த சிவத்தொண்டர் சபையில வருவாங்க, பாத்துருப்பீங்க நீங்க. அவங்க கேட்டாங்க, ஐயா இந்த பாருங்க எல்லாம் சாமி தான் பண்றாரு, போது நம்ம ஏன் இதெல்லாம் போட்டு மண்டையை உடைச்சிட்டு இருக்கணும், பேசாம அவர்கிட்ட விட்டுக்கலாம். ஆஹா இப்படி இருந்தீங்கன்னா வேற எதுவுமே தேவையில்லைம்மா தாயே, இந்த மாதிரி இருந்துட்டோம்னா தொந்தரவு இல்லை. நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது எதுக்காக அப்படின்னா அவரை நோக்கி போகணுங்கிறதுக்காகத்தான் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோமே ஒழிய மற்றபடி
இதை தெரிஞ்சுக்கிட்டு அதனால நம்ம வந்து அறிவுனாலேயோ அல்லது இதனாலேயோ நம்ம எதுவும் பெருசா சாதிக்க போறோம். மறுபடியும் அவனுடைய அருளை பெறுவதற்கு தான் இதெல்லாம் விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எதுக்காக நான் அதை முக்தி நிச்சயம்ன்ற வார்த்தையை நான் சொன்னேன் அப்படின்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, முக்தி எல்லாம் வந்து நம்மளால எல்லாம் அடைய முடியாதியா, அதெல்லாம் பெரிய ஆளுங்களா இருக்கணும் அப்படி இப்படின்ட்டு. அப்படிலாம் இல்ல, கண்டிப்பா முக்தி உண்டு நமக்கு. அதனாலதான் எனக்கு அந்த இந்த முனிவர்களுடைய கதையை சொன்னாங்க இல்லையா, இந்த நிலையில தான் நம்ம இருந்து அதை ஏத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை நான் சொன்னேன். நான் ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி ஐயா, நன்றி. அடுத்தது அம்மா சொல்லுங்கம்மா, உமா மகேஸ்வரி அம்மா சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகள் ஏதாவது கேளுங்க. ஐயா ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா, சிவாயம் ஐயா. அடுத்து ஜோக் சொன்னீங்க பாருங்க, அது ரொம்ப சிரிப்பா இருந்தது. அந்த இருவினை ஒப்புல காப்பி அதுக்கு வீசிட்டாருன்னு சொன்னீங்க பாருங்க, அது ரொம்ப ஜோக்கா இருந்தது, நல்லா இருந்தது. அப்புறம் ஒரே ஒரு சந்தேகம் ஐயா, இப்போ இந்த மாதிரி நீங்க எல்லாம் நடத்துற கிளாஸ், அப்புறம் தேவாரம் பாடுறது, திருவாசகம் பாடுறது, இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு வீட்டுல கொஞ்ச நேரம் மட்டும்தான் விளக்கேத்தி பூஜை பண்றோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் செய்யல. இதே போதுமாங்க ஐயா நமக்கு? இதுவே ரொம்ப ஜாஸ்தி பண்ணிக்கிறாங்க. நீங்க எல்லாம் இதெல்லாம் செய்யறீங்கன்னா வருது. ஆமா, இது வந்து என்னன்னா, நான் எவ்வளவு செய்யறேன் அப்படிங்கிறத விட என்ன உணர்வோடைய என்ன மாதிரியான ஒரு இதோடய செய்யறேன் அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியம். அதனால ஓரளவுக்கு இதெல்லாம் கேட்கறப்ப நல்லா மாறிக்கிட்டே வாரங்க ஐயா. ஆனா ஒரு சில விஷயத்துல அந்த பழைய இதுல நம்ம ஏதாவது பண விஷயத்துல ஏதாவது விட்டுட்டோம்னா கொஞ்சம் கவலை வருது. ஆனா திரும்ப பழைய இப்ப நீங்க எல்லாம் சொல்றப்ப சரி அப்படி அது பெருமான் செய்யறதுதான், அது சரி, அது அவரை சரி பண்ணிடுவார் அப்படின்னு இப்படியே கொண்டு போறோம். கொஞ்சம் நல்ல மாற்றம் தான். இந்த பட்டுக்கோட்டை அறக்கட்டளையில படிக்கிற இந்த 2 வருஷமா நல்ல மாற்றம் நல்லா தெரியுது. யார்ட்டையும் பேச பிடிக்கல அதிகமா, யார் செய்யறதையும் அந்த தப்பை சுட்டி காட்டுறதுக்கோ, அந்த ரொம்ப அவங்கள குறை சொல்றதுக்கோ, யாரை பத்தியும் பேசுறதுக்கோ அந்த மாதிரி எல்லாம் எண்ணம் வரல. யார்ட்டையுமே மொத்தத்துல பேசுறதுக்கு பிடிக்கல, அந்த அளவுக்கு அமைதியாயிட்டோம். அதுல என்னன்னா, நீங்க குடும்பத்துல நடைபெறக்கூடிய விஷயம் நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ணதான் செய்யும். அது வந்து பிராரத்த கர்மத்தினுடைய விளைவது. ஆனா என்ன பண்ணும்னா வரும், அது எவ்வளவு நேரம் நின்று எவ்வளவு டீப்பா நம்மளை பாதிக்குது அப்படிங்கறதுதான் முக்கியம். இதே நீங்க இந்த ஞானத்தை தெரியாமலோ அல்லது இது பண்ணாமலோ இருந்தீங்கன்னா நீங்க ரொம்பவே துன்பப்பட்டு இருந்திருக்கீங்க. அது என்ன ஆகுதுன்னா, இது வரும், போன வேகத்துல போயிடும். அது உண்மைங்க ஐயா, அது உண்மைங்க ஐயா, ரொம்ப உண்மை. 5 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்கப்புறம் ஆஹா ஐயா சொன்னாங்களே அப்படின்ட்டு அடுத்த நிமிஷம் அவர் பார்த்துக்கிடுவாரு அப்படின்ட்டு அப்படியே விட்டுருவோம் ஐயா. ரொம்ப என்ன நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, என்ன கவலை வந்தாலும் பரவாயில்ல, அடுத்த நிமிஷம் நார்மல் ஆயிரும். இது ரொம்ப ஒரு பெரிய கொடுப்பினதாங்க ஐயா. கொண்டு செல்வதற்கான அந்த ஒரு இது கிடைக்கும் நமக்கு. நன்றிம்மா, ரொம்ப நன்றி. அடுத்து சரஸ்வதி அம்மா இருக்கீங்க, சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, கேள்விகள் ஏதாவது இருந்தா கேளுங்க. சரஸ்வதி அம்மா மைக் ஆன் பண்ணுங்க. ஐயா, எனக்கு ரொம்ப அறிவு நிறைய இருக்கு, நான் கேள்வி கேட்பேன்றது இல்ல, எனக்கு அந்த அளவு கடவுள் என்ன படைக்கல. ஆனா நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க திருமந்திரம் நம்ம அம்மா சொல்றாங்க அப்படின்னு அடிக்கடி அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவீங்க. அத மாதிரி அவங்க சொல்றத கேட்டு கேட்டு இப்ப அவங்க வழியில தாங்க நான் நடந்துகிட்டு இருக்கேன். மனம் உருகணும், கண்ணீர் மல்கணும், மன்றாடணும் இறைவனிடம். இது இருந்தாலே போதும் அப்படின்னு அதைத்தாயா நான் கடைபிடிச்சிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த பூலோக வாழ்க்கை போதும் அப்படின்ற எனக்கு மனம் வந்துருச்சு. அவர்கிட்ட மண்டாடிக்கிட்டு இருக்கிறேன், எப்போ நீ கூப்பிட போற, அது கூட கேட்க கூடாதுன்றாங்க. ஆனா நீ ஒரு கணக்கு போட்டு, நீங்க சொல்ற மாதிரி கணக்கு போட்டு வச்சிருப்பாரு அவரு. நீ எந்த கணக்குல வச்சிருக்கியோ, நீ என்ன செய்யறியோ செய்யு அப்படின்னு நான் இறைவன்கிட்ட வேண்டிட்டு இருக்கேங்க ஐயா. நீங்க எல்லாம் சொல்றத ஒன்னையும் கேட்டு கேட்டு எல்லாரும் இப்ப நம்மளோட அடியார்கள் எல்லாம் நான் கேட்க வேண்டியதெல்லாம் அவங்க கேட்டு பதில் கிடைச்சிருச்சு. ஆனா இது ஒன்னதாங்க ஐயா இப்போதைக்கு நான் எனக்கு ஈஸியான மெத்தடு அவங்கிட்ட மண்டாடுறது. ரொம்ப சந்தோஷம். இது எல்லாத்தையும் விட்டுட்டேன். அவன்கிட்ட மன்றாடி அவனுடைய போல பாடுறது, பாடிக்கிட்டு அவனை போற்றி சொல்லும் போது பூமுளை அள்ளி அவனுக்கு போடுறது திருவடியில. இதைதாங்க ஐயா நான் உட்கார்ந்து தியானம் பண்றேன், இதைத்தான் நான் கடைபிடிச்சிட்டு இருக்கேங்க ஐயா. அது இறைவன் எனக்கு வழி வகுப்பாரு. நீங்க சொன்ன மாதிரி இந்த முத்தி நெறியையும்
இந்த வீடையும் எனக்கு கொடுப்பாருன்னு நான் நம்பி இருக்கேங்க ஐயா. கண்டிப்பா செய்வார். உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாங்க ஐயா. அதை நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. இறைவனிடம் ஒப்படைச்ச மாதிரி உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாங்க ஐயா. பெருமானுடைய அருள் எல்லாமே ரொம்ப சந்தோஷங்கம்மா, ரொம்ப சந்தோஷங்கம்மா. நீங்க ரொம்ப நல்லா அருமையா சொல்லி நல்லா கூட்டிட்டு போறீங்க ஐயா. ரொம்ப அருமை, அப்படியே உள்ளுக்குள்ள இழுத்துட்டு போயிருந்தீங்க. ரொம்ப எல்லாரும் கேட்டதுதான் தெரிஞ்சதுதான், இருந்தாலும் எத்தனை வாட்டி கேட்டாலும் நமக்கு திகட்டாது. அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். இருக்க இருக்க இருக்கதான் அந்த நிலை நமக்கு வருதுன்றது நல்லா புரியுதுங்க ஐயா. நம்ம உங்ககிட்டையும் கைலை ஐயா கிட்டையும் நம்ம அம்மா திருமந்திர அம்மா கிட்டையும் வந்த பிற்பாடுதாங்க எனக்கு டீப்பா உள்ள நுழையவே முடிஞ்சது. இவ்வளவு ஈஸியா சொல்றாங்களே அம்மா, ரொம்ப எல்லாத்தையும் விட்டுடுங்க, வேணாம். இந்த இறைவனை ஒப்பு, மலமணி பாவம், அப்புறம் இது மூலாதாரத்துல இருக்கிறது, இது எல்லாத்தையும் தாண்டி போய் துருவத்துக்கு போகணும், மேல போகணும், இறைவனை கொண்டு வரணும், இதெல்லாம் வேண்டாம். அவன் திருவடி ஒன்னே போதுன்னு அவனை போய் கெட்டியா புடிச்சா போதும்னு இப்ப அந்த ஒரு குறிக்கோள்ல தயா இறங்கியிருக்கேன் நான். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய அருமையான கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி. நல்லா நல்லா இருந்தது. உங்களை மாதிரி நல்ல சிறந்த அடியார்கள் வர்றதுனாலதான் என்ன தெரியல, நான் அரை மணி அது ரொம்ப உருகி உருகி இப்போ நம்ம திருமந்திர ஐயா நீங்க இவங்க எல்லாம் சொல்றத கேட்டுட்டு நான் சொல்றத அருளாளர்கள் சொல்றத கேட்கணும், அதை நடைமுறையில நம்ம காமிக்கணும், எடுத்துக்கணும். அதை அதுல போய் சோதிக்க கூடாது. என்ன இப்படி சொன்னாங்க, அது என்ன அப்படி சொன்னாங்கன்னு சோதிக்க கூடாது, கேட்டுக்கணும், அவ்வளவுதான். அதுதான் என்னோட குறிக்கோள். கேட்டு அதன்படி அந்த வழிப்படி நம்ம நடக்கணும். நான் அதை தாங்க அதை கடைபிடிச்சிட்டு இருக்கிறேன். இப்போ மீதி எல்லாம் நமக்கு எதுவும் வேணான்னு இறைவன் திருவடியை கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கேங்க ஐயா. எவ்வளவு நேரம் போகுதுன்னே இத மாதிரி வேண்டிக்கிட்டே உட்கார்ந்து இருந்தாலே அதான் தவ வாழ்க்கைன்றாங்க. நான் கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு தவத்துல இப்படி எல்லாம் சிந்தனை வருதுன்னா அதான் தவ வாழ்க்கை அப்படின்ட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. மல்லிகா மாட்ட கேட்டேன் நானு, அதுதான் தவ வாழ்க்கை, இது இருந்தா போதும், அவன் கூட்டிட்டு போயிடுவான், பக்குவப்பட்ட ஆன்மான்னு அவனே இறங்கி வந்துருவான் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சுங்க ஐயா. தாங்கய்யா நான் கடைபிடிச்சிட்டு இருக்கேன். காலம் விடாதீங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் நடத்தி காமிப்பாரு, நம்ம கூடவே இருக்கிறாருங்கிறத நம்ம உணரலாம். உணரணும். அதாங்க ஐயா, நம்ம அதை உண்மைன்னு நினைச்சு நம்ம உருகி அவனை நினைச்சு இருந்தோம்னாலே போதுங்க ஐயா. 5 ஜபத்தை பண்ணிக்கிட்டு நீங்க சொன்ன மாதிரி திருநீர் நெற்றில பூசி வாய் நிறைய பாட்டே அர்ச்சனை அவங்க சொல்லியிருக்காரு. யாரு மாணிக்கவாசரா அப்பறான்னு தெரியல, சிவபெருமானே சொல்லிருக்காரு, பாட்டே அர்ச்சனை ஆகும். உண்மை, கரெக்ட். இப்பதான் நீங்க சொல்லவும் எனக்கு எல்லாம் போகுது. அத மாதிரி நிறைய பாடுறது, ஒரு குறிப்பிட்ட பாடல்களை வச்சிருக்கேன். இதெல்லாம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுதுங்க எனக்கு. காலையில அனுஷ்டானம் பண்ணி இதெல்லாம் முடிச்சு அவனை உருகி ஒரு தட்டு கண்ணீராவது விடாம நான் எந்திரிச்சதே இல்லைங்க ஐயா. அப்படி நடந்துகிட்டு இருக்கிறேன். அது நிறைவேறணுங்க ஐயா. உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும். நான் முடிச்சுட்டேங்க ஐயா, அவ்வளவுதான். நீங்க நல்லா டீப்பா கூட்டிட்டு போறீங்க ஐயா. உங்களுடைய இதெல்லாம் கேட்க நாங்க என்ன பாக்கியம் செஞ்சோமோ தெரியலங்க ஐயா. அது உங்களை அடைஞ்சது நாங்க ஒரு ரொம்ப பண்ணு விஷயத்திலையும் பண்ணோட பாடுற விஷயத்திலையும் கூட்டிட்டு போறீங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு கதைங்களை சொல்லியும் கூட்டிட்டு போறீங்க. எந்தெந்த முறையில எப்படி எப்படி போடுமோ அதெல்லாம் கடைபிடிச்சு சொல்றீங்க ஐயா. இந்த பாக்கியெல்லாம் எல்லாத்துக்கும் கிடைக்காதுங்க ஐயா. எங்களை போல இந்த மாதிரி ஒரு பக்தியில நாங்க பக்குவப்பட்டு இருக்கிறதுனாலதான் எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குதுங்க ஐயா. முதல்ல உண்மையிலேயே உங்களை மாதிரி அன்பர்கள் இருக்கிறதுனாலதான் எனக்குமே இந்த பாக்கியம். ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்கம்மா. நாகலட்சுமி அம்மா சொல்லுங்கம்மா, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கம்மா. சிவாய நம்ம ஐயா, ஒரு நிகழ்ச்சி ரொம்ப நல்லா அழகா இருக்குங்க ஐயா. கடந்த 2 வருஷமா நான் நீங்க நடத்துற நிகழ்ச்சி எல்லாம் அதுல கலந்துகிட்டு இருக்கிறேன். முதல்ல திருவாசகம் முதல்ல இதை பாராயணம் பண்ண சொன்னீங்க. அப்புறம் இது அகத்தியர் தேவார திரட்டு படிச்சோம். அதுக்கப்புறம் திருவாசகம் முற்று ஒத்துதல், இப்படி ஒவ்வொரு இதுலயும் நாங்க உங்களை ஃபாலோ பண்ணிவிட்டே வர்றோம். ரொம்ப அருமையா இருக்குயா. அது இவ்வளவு காலமும் இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சிவனை வழிபட்டு இருக்கோம். சும்மா ஏதோ போனா சாமியை கும்பிட்டுருப்போம், அவ்வளவுதான். மற்றபடி
உணர்வு பூர்வமா இப்படி வழிபடணும் இப்படியெல்லாம். அதாவது தேவாரம் திருவாசகம்னா என்னன்னே தெரியாதுயா எங்களுக்கு, தெரியாது. உண்மை, அதை கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். ஆனா திருவாசகம்னா இதுதான் அப்படின்னு தெரியவே செய்யாது. ஆனா இப்ப இந்த 2 வருஷத்துக்கு உள்ளால இந்த பட்டுக்கோட்டை சிவனடியார்கள் அவங்க அந்த குழுவுல இணைஞ்சி நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம். அது இறைவன் எங்களுக்கு அருள் கொடுத்தாதா இல்ல உங்க மூலமா நாங்க இறைவனை அடைய எங்களுக்கு கடவுள் அருள் பழிச்சாரான்னு தெரியலையா. சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய அருள் தான், உங்களுடைய இதுதான். அதனால இன்னொன்னு நிறைய நாங்க அதுக்கு முன்னாடி அதாவது ஒரு மனித இயல்புல இருந்து எல்லா கோபதாபங்கள் எல்லாமே நாங்க தப்பு பண்ணியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனா இந்த இதுல வந்ததுக்கு அப்புறம் நாங்க பண்ணதை தப்புனையும் உணர்றோம். நிறைய அதை அப்படி பண்ணிருக்க கூடாது, நம்ம செய்தது தப்புனையும் உணர்றோம். நல்லது இப்போ அந்த கோபம் குறைஞ்சிருக்கு. யார் எது சொன்னாலும் கொஞ்சம் பொறுமையா போவோம், ஒன்னும் இல்லை அப்படிங்கிற எண்ணம் வருது. நிறைய மாற்றமும் வந்திருக்குயா எங்களுக்குலாம். மனசு ஒரு பக்குவமும் பட்டிருக்கு. என்ன வார்த்தையால என்ன சொல்லன்னு தெரிய ரொம்ப விளக்கமா சொல்ல முடியல. ஆனா ரொம்ப உணர்றோம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இதுக்கு எல்லாம் காரணம் இந்த பட்டுக்கோட்டை சிவனடியார்கள் நடத்தக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தாயா. இதுக்கு மேல என்ன சொல்லன்னு தெரியல. ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றிங்க. சரிங்க. வேற எதுவும் கேள்விகள் இருந்தா கேட்கலாம், இல்ல சந்தேகங்கள் இருந்தா சொல்லலாம், இது கருத்துக்கள் இருந்தா சொல்லலாம். மணி ஆயிட்டு இருக்கு, நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். இல்லைன்னா திருச்சிற்றம்பலம். சிறப்பாக கலந்து கொண்ட அத்தனை அடியார் பெருமக்களுக்கு ரொம்ப நன்றி. நாங்க சொன்ன மாதிரி நான் ஒரு பெருசா ஒன்றும் எழுதி வைக்கல. நான் இவ்வளவு சொல்லுவேனான்னு எனக்கே தோணலை. அப்படி ஓடும்போது எப்படியோ ஓடிட்டேன் கடன்னுட்டு. அதுல ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட எடுத்துட்டேன். நீங்க சிறப்பாக கலந்து கொண்டேன். ஏன்னா இப்போ யாருக்கும் தேவைப்பட்டிருந்திருக்கு, யாருக்கும் ஏதோ சொல்றது பெருமானுடைய அருள். ஐயா அது நீங்க சொல்லலைங்கய்யா, உங்க மனசுல அந்த இறைவன் உட்கார்ந்து சொல்ல வச்சுட்டான். உண்மைதான், உண்மைதான். அதுதான் உண்மைங்கய்யா. நீங்க உட்கார்ந்ததுதான் உங்களுக்கு தெரியும், எல்லாம் சொல்ல வச்சது பூரா இறைவனோட சேதனையா. உங்க கூடவே உங்க மனசுல இருந்து அவன் சொல்ல வச்சிருக்காங்க ஐயா. அதுதான் உண்மையான வார்த்தை. நல்ல அடியார்கள் கலந்துக்கிறீங்க. அதனால உங்களுக்கு நல்ல நல்ல கருத்துக்களா பெருமான் என்னட்டையும் சொல்றாரு, எனக்கு நிறைய விஷயங்களை சொல்றாரு. நிறைய விஷயங்களை உங்க மூலமாகவும் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். இது மாதிரியான அடியார் கூட்டத்தோடு கலந்து இருப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அது அற்புதப்பத்து அதிசயப்பத்துன்னு 2லையுமே சொல்லுவாரு. அடியார்களோட சேர்த்து வச்சுட்டேன், அதுதான் எனக்கு அதிசயம். அதே அடியார்களோட சேர்த்து வச்சிருக்கிற அதுதான் அற்புதம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட பாடுவார் மாணிக்க வாசகர். அது மாதிரி நல்ல அடியார்கள் சேர்ந்திருக்கிறதுனால நல்ல சிறப்பான ஒரு நிகழ்ச்சிகளை தர முடிகிறது. உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்றும் எப்பொழுதும் எங்களுக்கு வேண்டும். சிறப்பாக கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் சிவபெருமானுடைய திருவருள் பரிபூரணமாக நிறைந்திருந்து அவர்களுக்கு அம்மா சொல்லுங்கம்மா. எஸ் தேவர் அம்மா ஏதோ சொல்ல வர்றீங்க? இன்னொன்னு என்னமோ சொன்னீங்களா? விஜயபத்து அதிசயப்பத்து. தூதுவரா இருந்து நிறைய தகவலை தந்தவங்களுக்கு எப்படி வார்த்தையால் நன்றி சொல்வதுன்னதோ அல்லது எப்படி உங்களை புகழ்வதோனோ தெரியல. வார்த்தைகள் இல்ல. ரொம்ப சந்தோஷம். அடிக்கடி இப்படிப்பட்ட இதை கொடுத்துக்கிட்டே இருங்க. எங்கேயும் ஒரு ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. சிறப்பாக கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. பெருமானுடைய அருள் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக நிறைந்திருந்து உங்களுடைய அனைத்து நியாயமான கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று பெருமானை வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு தலைப்போடு சத்சங்க நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.